எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் திருத்த முடியா பிழை. காரு கொடைக்கானல் நோக்கி போயிட்டு இருக்குது. காருக்குள்ள இருக்கக்கூடிய வக்கீல் சண்முகம் தன்னோட மொபைலை எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க கவலையே படாதீங்க சார். நான் இருக்கேன். இந்த கேஸ்ல உங்களுக்கு வேணுங்கிற மாரி சாதகமா எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வக்கீல் சண்முகத்த நம்பிட்டா, அது எப்படியாவது மாறி போகுமா? நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க இந்த கேஸ என் கையில விட்டுட்டு நிம்மதியா இருங்க. ஓகே சார். பணமா? வாங்கிக்கிறேன். இல்ல சார், அக்கவுண்ட்ல போட்றாதீங்க. ஆ, சரி. ஃபோன வச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய மனைவி, "ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்ன சொல்ற?" இல்ல, ஏற்கனவே 2, 3 கேஸ்ல இந்த மாரி தான் ஆயி பிரச்சனையாச்சு. இப்ப மறுபடியுமே இங்க பாரு லதா, நீ உன்னுடைய வேலை என்னமோ அத மட்டும் பாரு. எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன்ன என்ன நான் குறைய வச்சிருக்கேன்? எனக்கு குறைன்னு நான் சொல்ல வர கிடையாதுங்க. ஏற்கனவே 2, 3 கேஸ்ல பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ வச்சு நாம எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்கிறோம். இப்ப வந்து நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏய்! வக்கீல்னா அப்படிதான். நெறைய கேஸ பார்க்க வேணும். நெறைய குற்றவாளிகளுக்கு நம்ம தண்டனை வாங்கி குடுக்க வேணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்ன பண்ணிருவானுங்க? கொன்றுவானுங்களா? அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இல்லங்க. நமக்கு எந்த கவலையும் இல்ல. நாம இந்த வருஷம் தான் பையன கொண்டாந்து கொடைக்கானல்ல சேர்த்திருக்கிறோம். பையனுக்கு ஏதாவது நீ எதுவும் கவலைப்படணுங்கிறது இல்ல. அவன அங்க வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறக்காக தான் மெனக்கட்டு திருச்சியிலிருந்து கொண்டாந்து கொடைக்கானல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவன் ரொம்ப சேஃபா இருப்பான். அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபல் வரைக்கும் நான் பேசிட்டேன். நீ பசங்களுக்குலாம் ஏதாவது ஆகும்னு பயப்பட வேண்டாம். இல்லங்க, பசங்களுக்கு ஏதோ ஆகுதுன்னு பயப்படுறத விட, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கணும் இல்லையா? ஏய்! என்ன புதுசா நீ பேசிக்கிட்டு இருக்கிற? வக்கீல் தொழில்னா அப்படிதான் இருக்கும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுக்கும் பொழுது, அவைங்க நம்மள எதுக்கு தான் செய்வாங்க. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு வர கேஸ் எல்லாமே பெரிய இடமா இருக்குது. அந்த பெரிய இடத்துலருந்து வரது எல்லாமே பிரச்சனையில முடியுது. ஒண்ணும் ஆகாது. நான் இத்தன வருஷமா வக்கீலா இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? நீ அமைதியா வந்தீன்னா சரி. பையன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னங்காட்டி தான், வீட்டுக்கு வர வரைக்கும் நீ பொறுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லி, அவன கூட்டிட்டு போறதுக்காக உன்ன நான் கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் மட்டும் வந்துட்டு வந்திருப்பேன். நான் கையெழுத்து போட்டா கூட போதும். சரியா? எதுவுமே பேசாம லதா அமைதியா திரும்பிக்கிட்டாங்க. கணவனுடைய செயல்கள் அவளுக்கு ரொம்ப பயத்த தான் ஏற்படுத்துது. குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்குறாரோ, இல்ல குற்றமே செய்யாதவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்குறாரோ, ரொம்ப வித்தியாசமான வக்கீலா இருக்கிறாருன்னு நெனச்சு பார்க்க தோணுது. ஏன்னா, ஒரு சில வக்கீல் தான் ஒண்ணா நியாயமான பக்கங்கள்ல நின்னு தண்டனை வாங்கி குடுப்பாங்க. ஒரு சில வக்கீல் அநியாயத்துக்கு எதிரா நின்னு தண்டனை வாங்கி குடுப்பாங்க. ஒரு சிலர் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா, சண்முகம் அப்படி கிடையாது. அவருக்கு பணம் எந்த வகையில கரெக்ட்டா வருதோ, அவைங்களுக்கு வாதாடி குடுப்பாரு. அதுக்கேத்த மாரி நியாயத்தையும், தர்மத்தையுமே ஏன் லா புக்க கூட மாத்தி அமைச்சுக்கிறவரு. சின்ன சாப்பாட்டு விஷயத்துல கூட அவர் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் பொழுது, லாயர்ல மட்டும் எப்படி இருந்துற போறாரு? மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம், ரொம்ப தூரம். இந்த வருஷம் தான் பையன கொண்டாந்து கொடைக்கானல்ல சேர்த்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் யாரும் வரப்போறதில்ல. அந்த அளவுக்கு பிரச்சனையும் ஆக போறதில்ல. சண்முகத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பல குழப்பங்கள் அவளுக்கு வந்துகிட்டு தான் போயிட்டுருக்குது. எண்ணங்கள் நல்லா மூழ்கி இருக்கிற நேரத்துல, கார் கரெக்ட்டா அந்த பிரம்மாண்டமான ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நிக்குது. சம்பாரிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து, ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய சொத்தையும் எண்ணிக்கொண்டே குடுத்தோம்னா மட்டும் தான், அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல். வழக்கமா இப்ப எல்லா ஸ்கூலும் அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்கூல் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் மட்டும் இல்லன்னா, எந்த அம்மாவும் வெளில வர முடியாதுங்கிற அளவுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்கூல். தன்னுடைய கௌரவத்த சொந்தக்காரங்களுக்கும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் காட்டணும்னு சொல்லிட்டு, எவ்வளவோ நல்ல ஸ்கூல், சின்ன சின்ன ஸ்கூல், ஃபீஸ் கம்மியான ஸ்கூல் இருந்தாலுமே, இந்த மாரி பெரிய ஸ்கூல்ல கொண்டாந்து படிக்க வைக்கிறது சண்முகத்துக்கு ரொம்பவே புடிச்ச விஷயம். சண்முகம் கார்ல இறங்கி முன்னாடி போக, மனைவி லதா பின்னாடி இறங்கி போறாங்க. வெளியில ரிசப்ஷன்ல விசாரிச்சுக்கிட்டு, உள்ள போய் பிரின்சிபல பார்க்கறக்காக சண்முகம் போறாரு. பிரின்சிபல் சண்முகத்த பார்த்தோனையுமே, "ஹலோ சார், வெல்கம். எப்படி இருக்கீங்க?" "ஃபைன் மேம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?" "நல்லா இருக்கேன். சரண கூட்டிட்டு போகறக்காக வந்திருக்கீங்களா?"
ஆமா மேம். நாங்க போய் பார்க்கலாமா? சாரி சார். ஹாஸ்டலுக்குள்ள யாருமே அலவுட் இல்ல. நான் வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வார்டன் உடனே சரண கூட்டிட்டு வருவாரு. ஓகே மேம். நாங்க வெளியில வெயிட் பண்றோம். பிரின்சிபல் மறுபடியும் ஒரு புன்முறுவல் புருக, அத பார்த்துட்டு வெளியில வந்து உட்கார்றாரு சண்முகம். பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல லதா உட்காந்துக்கிட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 10 நாள் லீவுக்கு வேணுங்கிற எல்லா பொருளையுமே ஒரு ட்ராலியில எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட ரூம்ல இருந்து வேக வேகமா வெளியில வரான் சரண். சரண் தன்னோட ரூம்ல இருந்து வெளியில வந்து இன்னும் 2 ரூம கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா சடனா நிக்கிறான். நின்னவன் பின்னாடி வந்து பார்க்க அந்த ரூம்ல அவனுடைய கிளாஸ்மேட் கிருஷ்ணா அவனோட காட்டுல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ட்ராலியை வெளியிலேயே வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ள போனவன், கிருஷ்ணா கிருஷ்ணா புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு கிருஷ்ணா சரணை பார்க்க, என்ன சரண், என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க? இல்ல, நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்டல் இருக்கிற எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. எங்க வீட்ல தான் லேட்டா வந்தாங்கன்னு பார்த்தா நீயும் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? நீ ஊருக்கு போகலையா? இல்ல சரண், நான் எங்கேயும் போகல. இங்கே தான் இருக்க போறேன். 10 டேஸ் லீவ்ல ஸ்கூல்ல நீ தனியா என்ன பண்ணுவ? அது வந்து கிருஷ்ணா பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வார்டன் பின்னாடியே வராங்க. வேக வேகமா அவங்க சரண் ரூம் நோக்கி போக, சரணோட சத்தம் இன்னொரு ரூம்ல கேட்கறத பார்த்துட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. சரண் சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார் கிருஷ்ணா பாருங்க சார், ஊருக்கு போகாம இங்க உட்காந்துட்டு இருக்கான். அதனால தான் சார் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரண், உங்க அம்மா அப்பா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ கிளம்பு, நான் கிருஷ்ணாவை பார்த்துக்கிறேன். இல்ல சார், எங்க அம்மா அப்பா வந்த மாதிரி கிருஷ்ணாவோட அம்மா அப்பா எப்ப சார் வருவாங்க? சரண் அவ கேட்ட உடனே கிருஷ்ணாவோட முகமெல்லாம் வாட்டமாயிடுது. வார்டன் உடனே, கிருஷ்ணாவோட அம்மா அப்பா வருவாங்க, நாங்க பார்த்துக்கிறோம். கிருஷ்ணா சொல்லு கிருஷ்ணா, எப்போ வருவாங்க? எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்ல சரண். வார்டன் என்ன சொல்றான் இவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பெருமூச்சு விட்ட வார்டன், இங்க பாருப்பா, அவன் ஸ்பான்சர்ல படிச்சுட்டு இருக்கிறான். இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல இவனுக்கு ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் 8th வரைக்கும் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவன். 8th 500க்கு 480 மேல எடுத்தாங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கவேன்னு அந்த ஊர் சேர்ந்தவங்க சொல்லி அந்த பெரிய ஆள் இப்போ கிருஷ்ணாவை வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க. கிருஷ்ணா ஸ்பான்சர்ல படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. அவனுக்கு கார்டியன் மட்டும்தான். அவரு இந்த குவார்டர்லி லீவ் விடுற நேரத்துல ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா மும்பைக்கு போயிருக்கிறாரு. அவர் வரக்கு இன்னும் 15 டேஸ் ஆகும். 15 டேஸ்ல உங்களுக்கு குவார்டர்லி லீவே முடிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு கிருஷ்ணா லீவ்ல இங்கே தான் இருப்பாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. இல்ல சார், கிருஷ்ணாவை நினைச்சா பாவமா இருக்கு. யாருமே இல்லாத ஹாஸ்டல்ல அவன் மட்டும் யார் கூட விளையாடுவான்? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்டு. நீங்களாம் 10th போனீங்கன்னா நல்லா கோச்சிங் வேணும் இல்லையா? அதனால கிருஷ்ணா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவான். வாலிபால், பேஸ்கெட் பால், ஏன் இன்டோர் கேம்ஸ் நிறைய நம்ம வச்சிருக்கிறோம். நானும் பார்த்துக்குவேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. வார்டன் அப்படி சொன்ன உடனே அங்கிருந்து வரதுக்கு மனசே இல்லை சரணுக்கு. சரண் மெல்ல மெல்ல அந்த ட்ராலி இழுத்துக்கிட்டு ரிசப்ஷனுக்கு வர ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த சண்முகத்துக்குமே அவருடைய மனைவி லதாவுக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்மளை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறவன் இன்னைக்கு கீழே குமிஞ்சுக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு ட்ராலி இழுத்துட்டு வரானே, என்னவா இருக்கும்? இவ்வளோ தூரம் கொண்டாந்து சேர்த்துட்டோம்னு கோவமா, ஸ்கூலில் அட்மிஷன் போடும் பொழுதே இவ்வளோ தூரம் ஏன் கொண்டாந்து சேர்த்துனீங்க, நான் தங்கச்சி எப்படி பார்ப்பேன், அம்மா கூட எப்படி பேசுவேன் அப்படின்னு அழுதவன். அதனாலயா இருக்குமோ? இல்லையே, ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தானே பேசிட்டு இருந்தா. ஸ்கூல் பிடிச்சிருக்கு, கல்ச்சர் பிடிச்சிருக்கு, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு. அப்புறம் என்ன, என்னென்னமோ என்ன அலைகள் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சரண் அம்மா அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான். கண்ணா, சரண், அம்மா வந்திருக்கேன்டா தங்கம், ஏன்டா டல்லாக இருக்கிற? அம்மா, நான் ஒன்று கேட்டால் நீ எனக்கு செய்வியா? அம்மாவோட முகத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு புருவ சுருக்கில் கொடுத்த உடனே டக்குன்னு ட்ராலி விட்டுட்டு அப்பா பக்கத்தில் போய் அப்பாவோட கையை பிடிச்சு, அப்பா, நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன வேணும்? நீ போற வழியில என்ன கேட்குறியோ எல்லாத்தையும் அப்பா வாங்கி தரேன். இந்த 10 டேஸ் உனக்கு என்ன வேணுமோ அதை பண்றது அப்பாவோட வேலை. சொல்லு, என்ன வேணும்? அப்பா, என் கூட கிருஷ்ணான்னு ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவன் இந்த 10 டேஸ் இங்கே தான் இருப்பானாமா. பாவம் தானப்பா. நாம இந்த லீவ்ல அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா? கேட்ட உடனே சண்முகத்துக்கும் லதாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அப்படிலாம் கூட்டிட்டு போக முடியாது. உங்க பிரின்சிபல் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அம்மா இந்த பதில சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்கி அப்பாவோட கையை பிடிக்கிறான். ஏப்பா அப்படி சொல்றீங்க?
அவனுக்கு யாருமே இல்லப்பா. எனக்கும் தங்கச்சிக்கும் நீங்க இருக்கிற மாரி அவன பார்த்துக்கிறக்கு ஆளே இல்ல. அவன் என்ன சாப்பிடுவான்? அவன் ஒருத்தனுக்காக மட்டும் என்ன பண்ணி குடுப்பாங்க? அதுவும் இல்ல, விளையாடுறதுக்கு கூட இடம் இல்ல. ப்ளீஸ்ப்பா, உங்கள கெஞ்சி கேட்குறேன்ப்பா. அவன கூட்டிட்டு போலாம்ப்பா. கீழ குமிஞ்ச சண்முகம், கண்ணா இங்க பாரு. கண்டிப்பா பிரின்சிபல் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வேற ஒரு குழந்தைகள மத்த ஒரு பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ நினைக்கிற மாரி இது ஈஸியான விஷயம் இல்ல. நீங்க தானப்பா சொன்னீங்க, என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு. எனக்காக இத பண்ணுங்கப்பா. அம்மா ப்ளீஸ்ப்பா. 1/4 மணி நேரமா அவன் எவ்ளோ சொல்லியுமே பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. சரிப்பா, இங்க கிருஷ்ணா தனியா இருப்பான். நான் கிருஷ்ணா கூட இருந்துக்கிறேன். நீங்களும் அம்மாவும் வீட்டுக்கு போங்க. பையன் இந்த ஒரு பதில சொல்லுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. "என்னப்பா சொல்ற? திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நீ என்ன டக்குன்னு இப்படி சொல்ற? பரவாயில்லப்பா, நான் வரமாட்டேன். கிருஷ்ணா மட்டும் இங்க தனியா இருக்கணும். நான் மட்டும் ஊருக்கு வரணுமா?" அதுக்கப்புறமா என்னென்னமோ ஆர்கியூ பண்ணி கடைசியில வின் பண்ணது வக்கீலோட மகன் சரண் தான். பிரின்சிபல்ட்ட போய் பேச முதல்ல பிரின்சிபல் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. "முடியவே முடியாது சார். இது பெரிய ரிஸ்க்கான விஷயம் சார். அப்படி அந்த பையன நான் உங்க கூட தாட்டி விட்டேன்னா, அவனோட கார்டியன் எனக்கு கால் பண்ணி கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? மேம், வேணுனா கார்டியனுக்கு கால் பண்ணுங்க. நான் கூட பேசுறேன்." பிரின்சிபல் கிட்டயும் கொஞ்ச நேரம் சமாதானம் போகுது. கொஞ்ச நேரம் சமாதானத்துக்கு அப்புறமா பிரின்சிபல் அவங்களோட கார்டியனுக்கு ஃபோன் பண்ண லைன் கிடைக்கவே இல்ல. நேரம் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. சரணோட கப்பல் அவங்க பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸோட கப்பல் அவங்க பிரின்சிபல்ன்னு சொல்லிட்டு, இப்படியே கப்பல்சன்ல கடைசியா கிருஷ்ணாவ கூப்பிட, கிருஷ்ணாட்ட கேட்டதுக்கு அவன் ஒரே வாட்டியில சரின்னு தலையாட்டிர்றான். போதுமே சரணுக்கு. கிருஷ்ணாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, பிரின்சிபல் 2, 3 வாட்டி அந்த கார்டியனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, எந்தவித ரிப்ளேயும் இல்ல. அதனால மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுட்டு, ஒரு நம்பிக்கையோட கிருஷ்ணாவ சரண் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சரண் கூட கிருஷ்ணா வரதுல கிருஷ்ணாவுக்கும் சரணுக்கும் தவிர வேற யாருக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்ல. இவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் ஸ்கூல்ல இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் பிரின்சிபல் வேற வழி இல்லாம சண்முகம் கேட்டதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறாரு. பையன் கேட்ட ஒரே காரணத்துக்காக, பையன் ஊருக்கே வரமாட்டேன்னு சொன்னதுக்காக சண்முகமும் கிருஷ்ணாவை ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. யாருக்குமே இதுல 1% கூட உடன்பாடு இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சரண் மட்டும்தான். சரண் கூப்பிட்ட உடனே சரின்னு தலையாட்டின கிருஷ்ணாவை பார்த்து கூட எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. வேற வழி இல்லையே, அனுப்பிச்சும் வைக்கிறாங்க. கார்ல பின்பக்கம் கிருஷ்ணாவும் சரணும் ஏற, வக்கீலும் அவருடைய மனைவியும் முன்பக்கமா ஏறி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு சண்முகம். இப்போ யார் என்ன பண்ணாங்களோ தெரியாது. சரணோட பேச்ச கேட்டுக்கிட்டு கிருஷ்ணாவை ஹாஸ்டல்ல இருந்து இந்த லீவுக்காக கூட்டிட்டு போனது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. விதி யாரைத்தான் விடும்? இப்போ இறைவனால எழுதப்படக்கூடிய மிகப்பெரிய பிழை எக்காலத்திலையும் திருத்த முடியாது அப்படிங்கிறதும் தெரிய போற நேரம். நெருக்கமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய தெரு. நெறையா மக்கள் நடமாட்டம் இருக்குது. வேலைக்கு போறது, வருது. சின்ன மொபைல் கடையிலிருந்து பெரிய மொபைல் கடை, சின்ன கடையிலிருந்து பெரிய பெட்டி கடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இறங்குறான் சேகர். சேகர் பைக்லேருந்து இறங்கி முன்னாடி வந்திருக்கிறவன் தோளில் ஒரு தட்டு தட்ட அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். அங்கே இருக்கக்கூடிய உயரமான ஒரு கட்டடம், ஆனால் ரொம்ப சின்ன கட்டடம். அளவில் அகலத்தில் ரொம்ப சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் படி ஏறி 3வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போகிறான். பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அங்கங்கே ஃபைல்ஸு, 2, 3 டேபிள்ஸு. உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்க ஒரு பையன் டீயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். "ஏய் பழனி, என்ன எதுக்கு வர சொன்ன?" சேகர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே உள்ள வர, டீ ஊத்திட்டு இருக்கிற பையன் இன்னொரு கப்பில் டீயை ஊற்றி சேகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உடனே படி இறங்கி போயிடுறான். படி இறங்கி போனதுக்கு அப்புறமா பழனி ஒரே ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு, ஒரு கையில் டீ, ஒரு கையில் சிகரெட்டுன்னு சொல்லிட்டு 2யும் ஒன்னொரு வாரத்தில் குடிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேகரை பார்த்து, "முக்கியமான விஷயம், அதான் வர சொன்னேன்." "அதான் என்ன சொல்லு." கடைசியா அந்த சிகரெட்டை ஒரே இழுல முழுசா முடிச்சுட்டு கீழே போட்டு காலில் மிதிச்சுட்டு டீயே ஒரு வாய் குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான். "என்னப்பா, உன் வாயே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னு சொல்லு." "ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை உன்கிட்ட சொல்லதான் கூப்பிட்டேன்."
என்ன முடிவு? சண்முகத்துக்கு ஆப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ண போற? தீர்த்து கட்ட போறியா? சேச்சே, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், கொஞ்சம் சும்மா இரு பழனி. தேவையில்லாத பிரச்சனையில என்னையும் சேர்த்து இழுத்து விடாத. வெயிட் பண்ணு. கேஸ் முதல்ல கோர்ட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். சேகரு, உன்ன மாதிரி என்னால இழுத்துட்டு இருக்க முடியாது. உன் பேச்ச கேட்டுனா 4 மாசம் நான் அமைதியா இருக்கேன். இப்ப என்னடான்னா, அவ ஆள விட்டு கேஸ போடுவேன், அத போடுவேன், இத போடுவேன் அப்படிங்கிறா. கேஸ் மட்டும் நம்ம மேல வந்துச்சு, நாம 2 பேரும் ஆயுசுக்கு வெளில வர முடியாது. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். நல்லா ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. யாரு இல்லைன்னா? அதுக்காக நாம 2 பேரும் மட்டும் முடிவெடுத்துற முடியுமா? நாம கேட்கறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்கல்ல. அவங்கலாம் கேட்டு தான் நான் முடிவெடுக்க முடியும். இங்க பாரு, இந்த கேஸ்ல நீயும் நானும் தான் பக்காவா இன்வால்வ் ஆயிருக்கிறோம். நமக்கு மேல இருக்கிறவங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ இதுல இன்வால்வ் ஆக கிடையாது. ஒருவேளை கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா, நீயும் நானும் தான் போய் நின்னு தண்டனை அனுபவிக்கணும். அதனால தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கம்முனு போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் இல்ல. போட்டு தள்ளிட்டா, அந்த கேஸ் மட்டும் நம்ம மேல வராதா பழனி? எப்படி வரும்? எப்படி வரும்னா, வராம என்ன பண்ணும் பழனி? இங்க பாரு சேகரு, அந்த ஆளுக்கு நெறைய பேத்துக்கூட பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாம, இப்போ பெரிய இடத்துல கைய வச்சிருக்கிறான். இது கூட 3 பேர் அந்த ஆள தொரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கமா ஒரு வக்கீல்காரன்னா, யாராவது ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனா இவன் அப்படி கிடையாது. கிடைக்கிற கேஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி, எல்லா விதமான வன்மத்தையும் வாங்கி வச்சிருக்கிறான். இப்போ நாம பண்ணுனோம்னா, நிச்சயமா நம்ம மேல சந்தேகம் வராது. இன்னும் 2, 3 மாசம் கழிச்சோ, ஏன் அடுத்த மாசமோ நம்ம கேஸ் அவன் மூலமா வெளியில வந்து, அப்ப நாம கைய வச்சோம்னா, பெரிய பிரச்சனையாயிரும். பழனி, ஏற்கனவே நானு, நீயி, தொரை 3 பேருமே ஒரு கேஸ்ல அவங்கிட்ட மாட்டி, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயி, எத்தனை சிரமப்பட்டு வெளியில வந்தோம். எல்லாம் மறந்து போச்சா? இங்க பாரு சேகரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனால நாம அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்சமில்ல, நஞ்சமில்ல. இப்போவும் நாம ஒரு கேஸ்ல கரெக்டா அவங்கிட்டயே மாட்டியிருக்கிறோம். அவன் இந்த 1 மாசம் 2 மாசத்துல இந்த கேஸை கண்டிப்பா கையில் எடுப்பேன்னு சொல்லியிருந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி நம்மள விட ஒரு பெரிய கேஸ் ஒன்று அவனுக்கு மாட்டியிருக்குது. அதை பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட வருவான். இந்த சமயத்துல நாம அவனை போட்டு தள்ளினோம்னா மட்டும்தான் நம்ம மேல எந்த பழியும் வராது. 3 வருஷத்துல அவன் நிறைய பகையை சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். இந்த 1 மாசம் கழிச்சு நம்ம மேல கேஸ் போட்டதுக்கு அப்புறம் நாம அவன் மேல கையை வச்சோம், நாம மாட்டிக்குவோம். அதனாலதான் நாம இதுக்குள்ள இல்லைன்னு எல்லாரும் நம்பும் பொழுதே தீர்த்து கட்டலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ நீ என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. சரி, பொறு. இன்னும் 2, 3 வாரம் ஆகட்டும். அப்ப பார்ப்போம். 2, 3 வாரமா? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட சொன்னா நீ இந்த மாதிரி சொல்லுவீங்கறதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லாம இருந்தேன். என்ன சொல்ற பழனி? ஆமா, ஏற்கனவே அவன் பையன் ஸ்கூல் லீவுக்காக வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆச்சு. இன்னும் 2, 3 நாள்ல அவன் திரும்பி ஊருக்கு போக போறான். அதனால இன்னைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே சுத்த போறாங்க. இந்த நேரத்துல போட்டு தள்ளனோம்னா தான் கரெக்டா இருக்கும். அப்போ ஃபுல் பிளான்ல இருக்க. பக்காவா 4 நாள் ஆள விட்டு என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நல்லா கலெக்ட் பண்ணி இப்போ அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன். இன்னும் 2, 3 நாள்ல ஸ்கூலுக்கு போறதுனால அந்த பையனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக, அது மட்டும் இல்ல, அவன் ஊருக்கு போயிட்டான்னா இன்னும் என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆளை விட்டு கம்ப்ளீட்டா விசாரிச்சாச்சு. ஆள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. எப்படியும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஆளை போட்டு தள்ளிடுவேன். டேய், சண்முகத்தை போட்டு தள்ளிட்டோம்னா பெரிய பிரச்சனையில போய் முடியாது. நான் சண்முகத்தை போட்டு தள்ள போறதில்ல. அப்போ வேற யாரை போட்டு தள்ள போற? சண்முகத்தோடைய கார் அந்த பெரிய ஸ்டேஷ்னரி திங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஷாப்புக்கு முன்னாடி நிக்குது. அங்கிருந்து உள்ள போய் வேணுங்கிற ஸ்டேஷ்னரி, நோட்டு, புக்கு எல்லாமே வாங்கிட்டு சண்முகமோட பையன் சரண், அவன் கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணா, இவங்க எல்லாரும் வெளியில வராங்க. சரண் வந்து கார்ல பின்னாடி ஏற கிருஷ்ணா கூடவே ஏறிக்கிறான். சண்முகம் கார்ல முன்னாடி ஏறி கார் எடுத்துக்கிட்டு கார் நகர ஆரம்பிக்குது. அவங்க கார் நகரதுக்கு பின்னாடி வெள்ளை கலர் ஆமினியில ஒரு 4 பேரு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டேடி, கார் எடுத்துட்டாங்கடா, ஏறுங்கடா.
ஆம்னி சண்முகம் போகக்கூடிய வண்டியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. வேணுங்கிற பொருள்லாம் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட சாயங்காலம் 3 மணி ஆயிடுது. என்ன சரண், எல்லாமே பிடிச்சிருக்குதா? இன்னும் வேற ஏதாவது வாங்கணும்னா சொல்லு, அப்பா உனக்கு வாங்கி தரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். கிருஷ்ணா, உனக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்கு அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லப்பா, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, மணி 3 ஆச்சு. எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பிட போலாமா? அப்பா, அந்த பைபாஸ்ல ஒரு பஞ்சாபி ஹோட்டல் இருக்கும்ல, அங்கே கூட்டிட்டு போறீங்களா? டைம் என்ன? 3 o'clock சமயம் தான் ஆகுது. ஆனா அங்க சரி, வா, அங்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போறவங்க 2 பேத்தையுமே. ஐ ஜாலி! வண்டி அந்த பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய பஞ்சாபி ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது. பின்னாடி வெள்ளை கலர் ஆமணியில அவங்க சண்முகத்தோட வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. வண்டி ஓட்டுறவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் கையை வெளியில விட்டுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்கவும், டேய் கொஞ்சம் பார்த்து போடா, அவனுக்கு பக்கத்துல போயிடாத, கண்டுபிடிச்சானுங்க தீந்தோம் நாம, எஸ்கேப் ஆயிட்டாங்க, நமக்கு அவ்வளோதான், அண்ணன் நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாரு. இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டே போக பின்னாடி இருக்கக்கூடிய 2 பேர், அண்ணன் 3 பேர் போறாங்கண்ணே, யார் அண்ணன் போட்டு தள்ளுறது? இருடா, பழனி அண்ணன்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். பழனி அண்ணன் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அநேகமா சண்முகத்தையா தான் இருக்கும். இல்லைண்ணே, சண்முகத்தை போட்டு தள்ளிட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா சண்முகத்தை தண்டிக்க முடியாது. அதனால சண்முகத்தோட பையனா தானே இருக்கும். ஆமாண்டா, பையனா தான் இருக்கும். கம்முன்னு பையனை போட்டு தள்ளிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? அதுவும் சரிதானே. சண்முக பையனை ஒரே போடா போட்டுருனேன், முடிஞ்சு போயிடும் வேலை. கார் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண சண்முகத்தோட கார் அந்த பைபாஸ்ல லெஃப்ட் சைடா போய் அந்த இடத்துல நிக்குது. என்னடா இங்க நிக்கிறானுங்க? அண்ணே, இங்க ஒரு ஹோட்டல் இருக்குது. அதான் கட்டெல்லாம் போட்டு கோந்திம்பமே, பஞ்சாபி ஹோட்டலா? ஆமா, அங்கதான் போய் ஏதோ விசாரிப்பானுங்களாட்டு இருக்குது. இருங்க பார்க்கலாம். இல்லடா, இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா நமக்கு வேற சான்ஸ் கிடையாது. வாங்கடா, போய் அவன் பையனை மட்டும் போட்டு தள்ளிடலாம். சண்முகம் மட்டும்தானே கார்ல இருந்து இறங்கி போயிருக்கிறான். அவன் பையன் உள்ளதானே இருப்பான். வாங்கடா, போய் ஒரே போடா போட்டுடலாம். அண்ணே, எதுக்கும் பழனி அண்ணகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன். இன்னொருத்தர் அப்படி சொல்ல அதே நேரத்துல பழனிட்டு இருந்து ஃபோன் வருது. முன்னாடி உட்காந்துருக்கிற ஃபோன் எடுத்து, அண்ணே, இங்க ஒரு பஞ்சாபி ஹோட்டலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்கண்ணே. சண்முக ஹோட்டலுக்குள்ள போயிருக்கிறான். இந்த பசங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் போய் ஒரு போடா போட்டுட்டானே. அண்ணே, சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே, இல்லைண்ணே, மாறாதுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். பேசிட்டு இருக்கும் பொழுதே கார்ல இருந்து சண்முகத்தோட பையன் சரண் வெளியில வரான். அண்ணே, அந்த பையன் சரண் வெளில வந்திருக்கிறாண்ணே. சரிண்ணே, வெயிண்ணே. பழனி ஃபோனை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்டுக்கு பழனியோட முகத்தை பார்த்து பயமா இருக்குது. பழனி, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நீ பண்றது எனக்கு ஏதோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமா இருக்குது. நாம தப்பு பண்றவங்க தான், ஆனா இந்த அளவுக்கு இறங்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, உனக்கு பயமா இருந்தா நீ விளையிக்கோ, நான் பாத்துக்கிறேன். அவனை விடக்கூடாது. அவன் நமக்கு எத்தனை பண்ணியிருக்கான், அதுக்கு பழி வாங்கி தான் ஆகணும். பழி வாங்கலாம். சண்முகத்தை போட்டு தள்ளினோம்னா பழி வாங்கின மாதிரி ஆயிரும். அவன் பையனை போட்டா கூட ஏதோ நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கும். எதுக்குடா சம்மந்தமே இல்லாம அவன் பையனோட ஃப்ரெண்டை போட சொல்லியிருக்கிற? டேய், இங்க பாரு, சண்முகத்தை கொன்னா அவன் இன்னையோட செத்து போயிடுவான். அவ்வளோதான். அவனை கொன்று அவனை பழி வாங்குறது சுத்த வேஸ்ட்டு. அவன் பையனை கொன்னா அவன் பையனோட போயிடும். என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாள் அழுகுவான். மனசுக்குள்ள பையன் இல்லையேங்கிற ஏக்கம் இருக்கும். ஆனா அவன் பையனோட ஃப்ரெண்டை கொன்னா நம்மளுக்கு டபுளா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒன்று, ஆயுசுக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய இந்த பழி விலகவே விலகாது. அவன் மனசாட்சி போட்டு உறுத்தி கொள்ளும். இன்னொன்று, இதையே அவனுக்கு எதிராக திருப்புறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று சொல்லி இந்த கேஸை சண்முகத்து மேலே திருப்பி அவனையே குற்றவாளியாக நிற்க வச்சு அவனையே ஜெயிலுக்கு அனுப்பலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் என் ஆட்கள் சண்முக பையன் சரண் கூட ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு யாருமே கிடையாது, அவனோட கார்டியன் மும்பையில் இருக்கிறாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வரும் பொழுதே முடிவு பண்ணிட்டேன். போட்டு தள்ள வேண்டியது சண்முகத்தையோ அவனோட பையன் சரணையோ கிடையாது, அவனோட ஃப்ரெண்டு தான். அதனால தான்
பக்கத்தில் போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லுங்கடான்னு சொன்னேன். அவனுங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்க, நானா இப்போ ஃபோன் பண்ணி போட வேண்டிய ஆள் சண்முகம் கிடையாது, சரணும் கிடையாது, அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இந்நேரம் அந்த பையனை போட்டு தள்ளியிருப்பாங்க. இந்த கேஸை எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும். இனி வாழ்நாள் முழுக்க சண்முகம் இதிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஒரு வேளை கேஸ்லேருந்து தப்பிச்சா கூட மனசாட்சி உறுத்தல நினச்சி நினச்சி அவன் சாக வேண்டியதுதான். நமக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ணதுக்கு அவன் இப்போ அனுபவிக்கட்டும். கார் தூரமா நின்னுட்டு இருக்க சண்முகம் அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வராரு. சரண் வெளியில வந்து நிக்கவே காரு கொஞ்சம் பக்கமா போய் நின்னுது. கார்ல இருந்து முன்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்கிற அந்த ஆள் மட்டும் எந்திரிச்சு தன்னோட பேண்ட்ல சைடுல வச்சிருக்கக்கூடிய கத்திய செக் பண்ணிட்டு மெல்ல மெல்ல நடந்து போறாரு. நடந்து போய் காருக்கு பக்கத்துல நிக்கிற அதே நேரத்துல சண்முகம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து காருக்கு ஓரளவுக்கு பாதி தூரம் வந்தாச்சு. சரண் நடந்து போய் அவன் அப்பா பக்கத்துல நிக்க, என்னப்பா ஆச்சு, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கப்பா, ஆனா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமாட்டிருக்குது. கார் பக்கத்துல வந்து நின்ன அந்த ஆள் கார் கதவை திறக்கிறான். கார் கதவை திறந்து உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை வெளியில இழுக்கிறான். கிருஷ்ணாவை வெளியில இழுக்கிறத பார்த்த சண்முகமும் சரணுமே அங்கிருந்து வேகமா ஒடியாடுற அதே நேரத்துல கிருஷ்ணாவோட சட்டையை முன்பக்கமா பிடிச்சு இறுக்கி வயித்துல 3 வாட்டி கத்தியில குத்திட்டு கிருஷ்ணாவோட சட்டையை கிழிச்சு விட்டுட்டு கிருஷ்ணாவை அப்படியே சண்முகத்து மேலேயும் சரண் மேலேயே தள்ளி விட்டுட்டு அந்த ஆள் வேகமா ஓடி ஆமணி ஏற்கனவே திறந்திருக்க அதுக்குள்ள ஏற பைபாஸ்ல கண்ணிமைக்கிற நொடிக்குள்ள அந்த ஆமணி கிராஸ் பண்ணி போயிருது. பைபாஸ் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக கிடையாது. போயிட்டு இருந்த 2-3 வண்டிகளுமே சுதாரிச்சு நிறுத்துறதுக்குள்ள ஆம்னில வந்தவன் எஸ்கேப் ஆயிட்டான். பஞ்சாபி ஹோட்டலுக்கு 2-3 பேர் ஒடியாந்து வந்து பார்க்கறதுக்குள்ள நிகழ்வு சடனாக நடந்துடுச்சு. எப்படிப்பேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் கூட ஒரு செகண்ட் நடக்கிற நேரத்தில் 3 குத்து குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுவும் கொலைகளுக்கு பழக்கப்பட்டவனுக்கு. சரிஞ்சு விழுகிற கிருஷ்ணாவை பார்த்து துடிதுடிச்சு போகிறாங்க சண்முகமும் அவனுடைய பையன் சரணம். இப்போ என்ன பண்ணுறது நினச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கிருஷ்ணா சரணோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்திக்கிறான். கிருஷ்ணா அப்படிங்கிற சரணுடைய சத்தத்தில் அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. சண்முகம் நிலை புரியாம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாம பெரிய கேள்விக்குறியோட பயங்கர பதட்டத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம கிருஷ்ணாவையே பார்த்துட்டு இருக்கிறான். திருத்தவே முடியாத மிகப்பெரிய பிழை நிகழ்ந்திருக்குது. பிழை சரி செய்யப்படுமா அப்படிங்கிறத விட இந்த குற்ற உணர்ச்சி எவ்வளோ நேரம் உறுத்த போகுதோன்னு சண்முகத்துக்கு ரொம்ப பயமா இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்க யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் கிருஷ்ணாவோட பாடியை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுடைய வாசல்ல கார் வந்து நிக்க அதுல இருந்து ரொம்ப பரபரப்பா வெளியில இறங்கி வராங்க கிருஷ்ணாவோட பிரின்சிபல். பேக்கை ஒன்ன மாட்டிக்கிட்டு நடக்க முடியாம ஓட்டமும் நடையுமா வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்து, சார், நான் இந்த பையன் கிருஷ்ணாவோட ஸ்கூல் பிரின்சிபல். என்னாச்சு சார்? ஏதோ அடிபட்டுச்சுன்னு கால் பண்ணாங்க. ஏதாவது விஷயமா சார்? என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். அவன் ஸ்பான்சரில் படிக்கிற பையன். எங்கள் ஸ்கூலுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் சார். சார், எங்கே சார் அந்த பையன்? கான்ஸ்டபிள் உடனே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, என்னன்னு சொன்னாங்க? இந்த கிருஷ்ணா உங்கள் ஸ்கூல் பையன், அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏதோ அடிபட்டிருக்குன்னாங்க. வேறு எதுவும் சொல்ல சார்? ரொம்ப பலமான அடியா சார்? இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், அவர் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். சார், ஏதாவது சொல்லிட்டு போங்க சார். நெஞ்செல்லாம் படபடக்க அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் திடீர்னு ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்டூலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்த சண்முகத்தினுடைய முகம் தெரியுது. சண்முக பக்கத்தில் போய், சார், சார், நான் தான் கிருஷ்ணாவோட பிரின்சிபல், ஞாபகம் இருக்கா? எந்திரிச்சு நின்னவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்து கண்ணீர் வடிஞ்சு கிடக்கிறது நல்லாவே தெரியுது. முகமெல்லாம் ஒரே வாட்டம். ஏதோ ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில பிரின்சிபலை பார்த்துட்டு கீழே தலையை குமிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு. என்னாச்சு சார்? கிருஷ்ணா எங்க? அவனுக்கு பெரிய அடிபட்டுருச்சா?
ஃபோன் பண்ணவங்க பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. சார் அவன் ஸ்பான்சரில் படிக்கிறவன். ஏதாவது பேசுங்க சார். எவ்வளோ தூரம் கேட்டுமே வாயை திறக்காம சண்முகம் நின்றுட்டு இருக்காரு. எப்படி பேச முடியும்? சண்முகத்துடைய உதவியாளர் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. அவரு பிரின்சிபலை பார்த்து, மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு, அவரே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. சார் எதுவும் சீரியஸான விஷயம்லாம் இல்லைல்ல சார்? ஏன்னா அவனோட ஸ்பான்சருக்கு தெரியாம தான் சார் உங்களை அனுப்பிச்சி வச்சேன். அவங்களுக்கு அனுப்பின மெசேஜை இப்போதான் சார் நேற்று காலையில் தான் பார்த்தாங்க. அது இன்னும் அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்னும் அடிப்பட்ட விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லலை சார். அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டனோ என்னமோன்னு. சொல்லுங்க சார், அவன் நல்லா இருக்கிறானா? அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் ஒருத்தர், என்னம்மா வந்ததுலேருந்து பேசிகிட்டே இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? போய் உட்காருங்க போங்க. கொஞ்சம் பலமாக சத்தம் போட, அதுக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க பிரின்சிபல். அவங்களுக்கு இன்னும் நடந்த விஷயம் தெரியல போல. அதே நேரத்தில் சண்முகத்தினுடைய ரொம்ப நெருக்கமான உதவியாளர், சண்முகத்துக்கிட்ட ஜூனியராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வேகமாக உள்ளே வராரு. அவர் பேர் மிதுன். கையில் ஒரு சீட்டோட உள்ளே வந்து சண்முகத்தை பார்த்து, சார் ரொம்ப சிரமப்பட்டு முன்ஜாமீன் வாங்கியாச்சு சார். ஆனால் இது பெரிய கிரிட்டிக்கலான விஷயம். 4-5 பேர்த்துக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உங்கள் பேரை சொன்னதுனால ஏதோ முன்ஜாமீன் கிடச்சிருக்குது. ஆனால் இதில் உங்கள் மேலே யாராவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டாங்கன்னா தப்பிக்கிறது ரொம்ப சிரமம்னு ஜட்ஜ் பார்த்திபன் சொல்ல சொன்னார் சார். இல்லை மிதுன், இதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. நான் என்ன பண்ணட்டும்? ஏதோ தெரியாதனமாக நடந்த இன்சிடெண்ட்டு, அதில் நான் எப்படி சம்மந்தப்படுவேன்? சார் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரில. பட் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறது தப்பு தான். இருந்தாலும் நீங்களே யோசிங்க சார். எதுக்காக அந்த பையனை கொல்லணும்? உங்கள் காரில் இருக்கிறனால உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் உங்கள் பையன் நினச்சோ இல்லை உங்களை பழி வாங்குறதுக்கோ பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கேஸ் கண்டிப்பாக உங்கள் பக்கம் திரும்புங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். புரியுது. ஆனால் அந்த பையனோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வரும் பொழுது அப்படி இருந்தால் பரவாயில்ல சார். ஆனால் பார்த்துக்கலாம். இருக்கட்டும் மதின், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இன்ஸ்பெக்டர் வந்து தான் முடிவெடுக்க முடியும். சார் அதுவும் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜு. ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் தெரியும் மிதுன். கிரிச்சந்திரன் தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜு. இந்த கேஸை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ண போகிறது அவர் தான் நல்லாவே தெரியும். சார் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஆப்போசிட்டான ஆளாக இருக்கார். அந்த மதுலாங்கிற ஒரு பொண்ணோட கேஸில் இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்து நீங்கள் அதை முறியடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து குற்றவாளியை நீங்கள் தோற்கடிச்சிருக்கீங்க. அதிலிருந்தே இவருக்கு உங்கள் மேலே கொஞ்சம் டென்ஷன் தான். இப்போது இவருடைய ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது சார். இல்லை மிதுன், நீ சொல்கிறது சரிதான். அந்த பொண்ணோட கேஸில் குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பொய்யா 2-3 பேர்த்த நிற்க வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது நான் தான். கிரிச்சந்திரன் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே தோற்று போயிட்டாரு. காரணம், போலீஸ்காரங்க கேஸ் பிடிச்சு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடி பண்ண முடியும். வாதாடுற வக்கீலை பொறுத்து தான். எனக்கு ஆப்போசிட்டில் வாதாடின வக்கீல் என்கிட்ட ஈஸியாக தோற்றதுனால இந்த கேஸில் நான் ஜெயித்தேன். தப்பு தான். ஆனால் கிரிச்சந்திரனுக்கு என் மேலே இருக்கக்கூடிய கோவத்தையே தாண்டி எனக்கு கிரிச்சந்திரன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. நியாயம்னா அதுக்கான தண்டனை தான் கிடைக்கும். பொய்யா என் மேலே கேஸ் போட மாட்டார். நியாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் என் கேஸில் நிச்சயமாக என் மேலே தப்பில்லைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ நல்லா வந்துருச்சு. ஆனால் மிதுன், நான் இப்போ சொல்லறேன், என்றைக்குமே தர்மம் தான் நிலைக்கும். என்றைக்கும் அநியாயம் நிலைக்கவே நிலைக்காது. அநியாயத்துக்கு துணை போனாலும் நாம் என்றைக்குமே அழிஞ்சுதான் போவோங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கிரிச்சந்திரன் மேலே எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என் மேலே யாருக்காவது இருக்குமா? சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறாரு சண்முகம். சார் பார்த்துக்கலாம் சார், கவலைப்படாதீங்க. வாசல்ல ஜீப்பு வந்து நிற்க அதுலேருந்து இறங்கி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் உள்ளே வராரு. உள்ளே என்ட்ரான உடனே கான்ஸ்டபிளை பார்த்து, யார் இவங்கெல்லாம்? சார் அவர் சண்முகம், அவர் நல்லா தெரியும். இவங்க 2 பேரும் அவருடைய ஜூனியர்ஸ் சார். எதுக்காக? சார் அவருக்கு. சரி, அவங்க யார்? கிருஷ்ணாவோட பிரின்சிபல். விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்லை சார், நீங்கள் வரட்டுன்னு வெயிட் பண்ணேன். இது என்ன, ஏதாவது சந்தோஷமான விஷயமா? இல்லை 4 கிழமை பார்த்து நான் தான் ஜோசி கண்ணாடி சொல்லணுமா? நீங்கள் விஷயத்த சொல்ல வேண்டியதானே? சார் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? வந்துடுச்சு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பிரின்சிபல் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது தானே? டேபிள் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரின்சிபல் நெஞ்செல்லாம் படபடக்க கிரிச்சந்திரன் பக்கமாக வந்து நிற்கிறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், உட்காருங்க. சேரில் தட்டு தடு மாதிரி உட்காடுறாங்க.
அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுத்த உடனே வாங்கி குடிச்சிட்டு, சார் நான் கிருஷ்ணா படிக்கிற ஸ்கூலில் பிரின்ஸ்பலாக இருக்கேன். ரொம்ப இயராக இருக்கேன். எங்கள் ஏரியாலேயே எங்கள் ஸ்கூல் தான் ரொம்ப பெரிய ஸ்கூலு. எங்கள் ஸ்கூலில் இது நாள் வரைக்கும் ஸ்பான்சர்ஸே கிடையாது சார். வர பசங்க எல்லாமே பெரிய வீட்டு பசங்க. டொனேஷன் கொடுத்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்துட்டுருக்குறாங்க. பட் இந்த முறை எங்கள் கரஸ்பாண்டன்ட்டு யாராவது ஒரு 4-5 பேர்த்தையாவது ஸ்பான்சர்ஸில் படிக்க வைக்கலான்னு டாப் மார்க் எடுக்கக்கூடியவங்களை சூஸ் பண்ணதில் கிருஷ்ணா செலக்ட் ஆனா சார். அவனுக்கும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய இடம் கிடச்சிச்சு. அவங்க தான் அவனை படிக்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பையனை நான் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவனுடைய ஃப்ரெண்டு சரண் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சேன். எவ்வளோ சொல்லியும் சரணும் கிருஷ்ணாவும் கேட்கல. யாருமே இல்லாத பையன் குவார்ட்டர்லி லீவுக்கு எங்கே போவான்னு நினச்சி தான் சார் அனுப்புனேன். இங்கே வந்து பார்த்தா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார். அவனுடைய ஸ்பான்சர் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஸ்கூலுடைய மரியாதை போயிடும். கரஸ்பாண்டன்ட் உள்நிலைன்னு பண்ணிடுவார். ப்ளீஸ் சார், எந்த கேஸும் வேண்டாம். எங்களுக்கு கிருஷ்ணா நல்லபடியாக வந்தால் போதும். நான் இப்படியே கூட்டிகிட்டு போய் கொடைக்கானலில் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். ஃபோன் பண்ணின கான்ஸ்டபிள் இங்கே தான் வர சொன்னார். கேஸாக இருக்குன்னு நினச்சி தான் சார் வந்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். மேம் கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க? கிருஷ்ணா பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் யார் அவருடைய ஸ்பான்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சோம். அதனால தான் வர வச்சோம். இங்கே பாருங்கள் மேம், கிருஷ்ணா பற்றி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் பதற வேண்டாம். சொல்லுங்கள் சார், அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்? கொஞ்சம் டேபிளில் கையை வச்சு தலையில் கை வச்சு கொண்டுட்டு லைட்டாக அப்படியே தலையை கோதிட்டு பொறுமையாக பெருமூச்சு விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், மேம் இப்போ கிருஷ்ணா நோ மோர். கேட்ட உடனே நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்க அந்த பிரின்சிபல். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், இப்போது கிருஷ்ணா இல்லை, அடிப்படலை. சம்வாட் ஒரு ஃபைட் மாதிரி ஆகி யாரோ அவனை வெட்டிட்டாங்க. வெட்டினதுலேயுமே வயிற்றில் குத்துனதுலேயுமே நிறைய பிளட் லாஸ் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டான். இந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக சொல்லி தான் உங்களை இங்கே வர வைக்க சொன்னேன். ஆனால் கான்ஸ்டபிள் தெரியாமல் நீங்கள் பயந்துக்குவீங்கன்னு அடிபட்டுச்சுன்னு சொன்னார். இங்கே வந்து அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். பட் அவர் நான் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. சொன்ன உடனே பிரின்சிபலுக்கு நடுக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடுது. கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடுது. என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இறந்துருக்கான் இல்லையா? அது மட்டும் இல்லை, கெரியரே என்னாக போகுமோ, ஸ்பான்சர் கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் அவங்கள எதுவுமே பேச விடலை. மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. இது திட்டமிடப்பட்ட கொலைங்கிறது நடந்த ஆக்ஷனில் தெரிஞ்சிருச்சு. கத்தி குத்துமே கழுத்தில் பட்ட காயம்தான் அவனுடைய மரணத்துக்கு காரணம்னு கொடுத்துருக்காங்க மேடம் டாக்டர்ஸ். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சார், அவனுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. ஆனால் அவங்க ஸ்பான்சருக்கு நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? ஃப்ரீயாக நல்லா படிக்கிற பையன் சார். நான் என்ன பண்ணவன்னு எனக்கே தெரியல. மேடம், நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம். இப்போது அவங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற சரணோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும். அண்டு இந்த கொலைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு ஒருவேளை சம்மந்தம் இருக்க மாதிரி இருந்தால் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நாங்கள் எடுத்துக்கிறோம். பட் இப்போ அவருக்கு ஜாமீன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணாவுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அவங்க வந்தாங்கன்னா மட்டும்தான், கார்டியன் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் இப்போ இந்த கேஸ்லேருந்து அவர் கொஞ்சம் ரிலீவ் ஆக முடியும். அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிட்டு குற்றவாளிகளை நாங்கள் கண்டிப்பாக தண்டிச்சிருவோம். நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? அவர் யாருன்னு எங்ககிட்ட சொல்கிறீங்களா? நாங்கள் கூட கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஆ சரி சார், நான் யாருன்னு சொல்லுறேன். ஆனால் சார், கிருஷ்ணா இப்போது அவன் ஜிஹெச்சில் இருக்கான். போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்களுடைய கார்டியன் வந்தால் மட்டும்தான் மேம் நாங்கள் டெட் பாடி கொடுக்க முடியும். உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்ப சிரமம். சார், ஒரே நிமிஷம் சார், நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். தடுமாறிட்டு சேரில் எந்திரிக்கலாம் அப்படிங்கும் பொழுது வாசலில் வக்கீல் ஒருத்தர் உள்ளே வராரு. கையில் சீட்டோட உள்ளே வந்தவரை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறாரு இன்ஸ்பெக்டர். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், சொல்லுங்கள் சார். அந்த சின்ன பையன் கிருஷ்ணா இருக்கான் இல்லையா, அவனுடைய கேஸ் விஷயமா அவங்க கார்டியன் சைட்லேருந்து நான் வந்திருக்கேன். சார் வாங்க உட்காருங்க. சொன்ன உடனே வக்கீல் வந்து உட்கார்றாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பிரின்ஸிபலை பார்த்துட்டு, நீங்கள் தானே பிரின்ஸிபல்? ஆமாம் சார், நான் கிருஷ்ணாவோட கார்டியன், அவங்க சைட்லேருந்து வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார். இன்ஸ்பெக்டரை பார்த்த அந்த வக்கீல், இந்தாங்க, நாங்கள் லாயர் சண்முகத்து மேலே கேஸ் கொடுக்க வந்திருக்கிறோம். சண்முகம் உடனே டேபிள்லேருந்து எந்திரிச்சு அந்த வக்கீல்கிட்ட வந்து, சார் என் மேலேயே கொடுக்குறீங்க? நான் எதுவும் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, அந்த பையனை வெட்டுனாங்க, போனாங்க. எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் வந்திருந்த வக்கீல் எதுவுமே கண்டுக்காம
இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்க அவர் பிரித்து பார்த்துட்டு, சார் நீங்கள் இப்போ திடுதிப்புன்னு வந்து அவர் மேலே இப்படி கேஸ் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி இது பண்ண முடியும்? அவங்களோட கார்டியன் வரணும். அவர் வந்து கொடுத்தா மட்டும்தான் ஏற்றுக்க முடியும். சார் நீங்கள் அது கீழே இருக்கக்கூடிய கையெழுத்தை பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே கையெழுத்து யாருதுன்னு ஓரளவுக்கு ஞாபகம் வந்தாலுமே கிரிச்சந்திரனுடைய புருவங்கள் சுருக்கத்தில் தான் இருக்குது. சார் என்ன சொல்ல வரீங்க? சார் இந்த பையனுடைய கார்டியன் யார் என்ன அப்படிங்கிறது பிரின்சிபலுக்கு நல்லா தெரியும். அவரு தான் இந்த வக்கீல் சண்முகம் அந்த பையனை திட்டமிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த கார்டியன் மேலே இருக்கக்கூடிய பகையினால் இந்த பையனை கொண்டிருக்கிறாருன்னு கேஸ் கொடுக்குறாரு. உடனே சண்முகம், சார் கார்டியனே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்படி இருக்க சூழ்நிலையில் அவரை நான் ஏன் பழி வாங்கணும்? எந்திரிச்சு நின்ன கிருஷ்ணா சைட்லேருந்து இருக்கக்கூடிய வக்கீல், நிஜமா உங்களுக்கு கிருஷ்ணாவோட கார்டியன் யாருன்னு தெரியாது? சீரியஸாக தெரியாது? பிரின்சிபல் கேளுங்க. பிரின்சிபலை பார்த்த எல்லாரும் பிரின்சிபலோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சார் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற ரகுவரன் இருக்கார்ல சார், அவர் தான் கிருஷ்ணாவோட கார்டியன். இந்த பேரை கேட்டதுமே சண்முகத்துக்கு என்ன பண்ணுறனே தெரியல. கிரிச்சந்திரனுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. சண்முகம் அப்படியே நிலக்குழிஞ்சு போய் நிற்கிறாரு. உடனே கிருஷ்ணா சைடில் வந்திருக்கக்கூடிய வக்கீல், இன்ஸ்பெக்டர் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். சண்முகத்துக்குமே எங்களுடைய சார் ரகுவரனுக்குமே இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும். எங்கள் சார் ரகுவரனை பழி வாங்கறதுக்காக தான் அவருடைய பையனில் எங்கள் ரகுவரன் சார் கார்டியனாக படிக்கக்கூடிய பையன்கிட்ட வா எங்கள் வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த பையனை கொலை முயற்சியில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க, கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சார் எப்போவுமே மனைவியும் பொண்ணும் கூட்டிகிட்டு போனவர் அன்னைக்கு மட்டும் இந்த 2 பசங்களை கூட்டிகிட்டு போகணும்? அதுவும் எதுக்காக அங்கே தூரமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நடமாட்டமில்ல பைபாஸ்க்கு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்? அங்கே போய் இவருடைய பையனும் வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போயிடுறாங்க. இந்த பையன் மட்டும் உள்ளே இருக்கிறான். எதனால சார்? ரகுவரன் சாருக்குமே சண்முகம் சாருக்குமே இப்போ ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருக்குது. ரகுவரன் சாருக்கு ஆப்போசிட்டான பார்ட்டிக்காக சண்முகம் சாரு வாதாடிட்டு இருக்கிறாரு. அது மேலே இருக்கக்கூடிய பகை எப்படியா தீர்த்துக்கணுங்கிறக்காக தான் ரகுவரன் சாரோடைய ஸ்பான்சர் பையன் தான் பையனுடைய ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாண்டடாக குவார்டர்லி லீவுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பையனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதான் சார் ரகுவரன் சாரினுடைய கேஸ். இந்த கேஸை நீங்கள் எடுத்தாகணும். ரகுவரன் சார் இந்த கேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. இதிலிருந்து சண்முகம் வெளியில் வரவே முடியாது. என்னென்னமே சொன்னாலுமே சண்முகத்துக்கு மட்டும் தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ரகுவரன் கிருஷ்ணாவுக்கு கார்டியனாக இருப்பான்னு நிஜமாலுமே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கூட்டு வந்திருந்திருக்க மாட்டார். இந்த கேஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் சண்முகத்துக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போது சிட்டியில் ரகுவரனுக்கு எதிராக நிறையா கேஸ்களில் வாதாடிட்டு இருக்கக்கூடிய வக்கீல் சண்முகம். ஹாட்டான சீட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப சூடாயிட்டே இருக்கணும். எப்போவுமே ரகுவரன் ஆகிட்டு இருந்தார். இந்த முறை சண்முகம் ஆகிறாரு. சண்முகத்துக்கு மேலே இப்படி ஒரு பெரிய வலை வந்து சிக்கிச்சு. இதுவும் திருத்தவே முடியாத பிழையாக போயிருச்சு அப்படிங்கிறது தான் சண்முகத்தினுடைய வழக்கில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம். இருந்தாலும் கிரிச்சந்திரன் ஏதாவது பண்ணுவாரா? குடோன்ல ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கைத்துக்கட்டில் கீழே நிறைய பாட்டில்ஸு சிகரெட்டுன்னு கிடக்க அந்த கைத்துக்கட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கிறான் பழனி. ரொம்ப அலுப்பு. சூரிய மூஞ்சியில் ரொம்ப நேரமாக அடிக்கிறது கூட தெரியாமல் நைட்டு அடித்த போதை இறங்காமல் படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்குது. 10-15 வாட்டிக்கு மேலே ரிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம்தான் டக்குன்னு ஒரு நினைவு வர எந்திரிச்சு மூஞ்சியை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறான். அந்த குடோனில் இருக்கக்கூடிய ஒரு வாட்சில் மணி 11:45ன்னு காட்ட, ச்சே இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபோனை எடுக்கிறான். ஃபோனை எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான மிஸ்டு கால். யார் இவ்வளோ வாட்டி கூப்பிட்ருக்கிறது? அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒரு வாட்டி கூப்பிட ஷேகர்கிட்ட இருந்து மட்டும் 12 மிஸ்டு காலுக்கு மேலே வந்திருக்குது. ஃபோனை என்ன பண்ணலாம், கூப்பிடலாமா வேண்டாமா? ச்சே இருக்கட்டும், அவனுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் நினச்சிக்கிட்டு எந்திரிக்கலாங்கும் பொழுது மறுபடியும் ஷேகர்கிட்ட இருந்து கால் வருது. ஃபோனை அட்டன் பண்ணி பழனி காதில் வச்சு, என்ன சேகர் இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்குற, என்ன விஷயம்? அந்த பக்கம் சேகரோட வார்த்தைகள் ரொம்ப படபடப்பாக இருக்குது. பழனி விஷயம் ரொம்ப பெருசாயிருச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பையன் கிருஷ்ணன் இறந்தான்ல, இந்த சண்முகத்தோட கேஸு, அது போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்குது. இன்ஸ்பெக்டரு அந்த ஆள் பேர் என்னது, ஏதோ கிரி, அந்த ஆள் தான் பார்த்துட்ருக்குறான். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. எங்கேயாவது நான் மாட்டிக்குவோமா என்னன்னு. ஏய்
நாம் இந்த 3 வருஷமா அந்த ஆள் கூட எந்த தொடர்புலையும் இல்லை. அடுத்து நம்ம மேலே அவன் கேஸ் போடுறதுக்கு நம்ம ஆப்போசிட் டீம் ரெடியாக இருக்கிறாங்கிற விஷயமே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க தான் தெரியும். இதில் நாம் மாட்டிக்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? இல்லைப்பா, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆளுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, இந்த ஆள் ஜெயிச்சு கொடுத்த கேஸில் யாராவது இந்த ஆளுக்கு இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள்கிட்ட மாட்டியிருக்கிறோம். எனக்கு என்னமோ நம்மளே வந்து விசாரிப்பாங்கன்னு ரொம்ப பயமா இருக்குது. மூஞ்சிய வலது கையால தேய்ச்சிக்கிட்டு ஒரு கட்டாய் விட்ட மாதிரியே பேசுறான் பழனி. ஏய், ஒளராம இரு. ஒரே ஒரு கேஸு, அதுவுமே நாம அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். நாம பண்ணியிருப்போன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கடினம். ஏன் தேவையில்லாம காலங்காத்தால ஃபோனை பண்ணிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிற? காலங்காத்தாலையா? மணி 12 மணி ஆகப்போகுது. நானும் உனக்கு காலிலேருந்து எத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. பழனி, எனக்கு ஏதோ வயிறெல்லாம் பெரட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி கூட. நீ தான் முழுசாக பண்ணுன. உன் கூட இருந்த பாவத்துக்கு என்னையும் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில பழனி. வேணா நீ ஊரை விட்டு போயிட, எந்த பிரச்சனையும் வராதுல்ல. டக்குன்னு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்த சேகர், ஆமாம் பழனி, நான் வேணா கொஞ்ச நாளைக்கு பெங்களூரில் எங்கள் அண்ணன் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டா, அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த 1 மாதம் 2 மாதத்தில் இந்த கேஸ் ஆஃப் ஆயிரும். அப்புறம் வரட்டுமா? இங்கே பாரு சேகர், நம்ம போலீஸ்லாம் அவ்வளோ துல்லியமாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மேலே எந்த சந்தேகம் வராது. பக்காவாக நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறேன். அதையும் மீறி உனக்கு பயமாக இருந்தா நீ சொன்ன மாதிரி பெங்களூர் போயிரு. சரி, வெய்யி, நொய் நொயின்னு பேசாம. அடுத்து சேகர் என்ன சொல்ல வராருன்னு கூட கேட்காம பழனி ஃபோனை வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. சேகருக்கு நாம் எடுத்த முடிவுதான் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை வேக வேகமாக எடுத்துக்கிட்டு வேணுங்கிற பொருளெல்லாம் தான் பேக்கில் பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இங்கிருந்து போயிட்டோம்னா கூட இவ்வளோ மனக்குழப்பம் இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் அண்ணன் ஊரான பெங்களூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறான் சேகர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான கார் வந்து நிற்குது. அதுலேருந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு பார்க்கறக்கு ரொம்ப ஹை லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இறங்கி வேகமாக உள்ள வராரு. ஏற்கனவே கிருஷ்ணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 2 வாட்டி படித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் உள்ள வரக்கூடிய ஆளை பார்த்துட்டு, வாங்க, நீங்க? நானா? என்னுடைய பேர் ரகுவரன், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன், கிருஷ்ணாவோட கார்டியன். ஓ சார், வாங்க உட்காருங்க. உட்காரது இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர். எங்க சண்முகம்? சண்முகம் அவர் வீட்டில் இருப்பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க? வேணும்னே என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து பிளான் பண்ணி பக்காவாக கொலை பண்ணியிருக்கிற அவனை எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க? அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தானே இருக்கணும். சார், கொஞ்சம் உட்காருங்க. சொன்னதுக்கப்புறமா 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேரில் உட்காரார் ரகுவரன். சார், அவர் முன்னாடியே ஜாமீன் வாங்கியிருந்தார். அதுவும் இல்லாமல் அவர் தான் குற்றவாளின்னு தெரியாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக ரெடி பார்த்துட்ருக்குறோம். எல்லா ஃபுட்டேஜும் இன்னும் 1 ஹவரில் கைக்கு வந்துடும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோவப்பட்டவர் கையை ஆட்டிக்கிட்டே, முடியவே முடியாது இன்ஸ்பெக்டர், எங்கே போகணும்னு சொல்லுங்கள், எங்கே போய் வேணாலும் அவனுக்கான அரெஸ்ட் வாரண்ட் நான் வாங்கிட்டு வரேன், எனக்கு அவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், பிளான் பண்ணி அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான். சார், கேஸில் இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், நீங்கள் திரும்ப திரும்ப என்னை கன்வின்ஸ் பண்ணி தான் பார்க்குறீங்க. என்னோடய லாயர் என்னோட 1/2 ஹவரில் வந்துடுவார். அவர் அந்த சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் உங்கள் கையில் கொடுப்பாரு. நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி இன்னும் ஆட்களை விசாரிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தெளிவாக சொல்லிட்டேன். தலையில் கை வச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கான்ஸ்டபிளை பார்க்குறாரு. சார், ஃபுட்டேஜில் நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். கான்ஸ்டபிள் சொல்லிட்டு தொப்பி போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னோட ஜூனியர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சண்முகம். இங்கே பாரு மிதுன், இது உன் கையில் தான் இருக்குது. இந்த கேஸில் என்ன ஆனாலும் சரி, என் மேலே குற்றம் இல்லை நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சார், ஏன் இப்படி பேசுகிறீங்க? எதுவும் ஆகாது. இல்லை, என் மனசுக்கு ஏதோ இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிருமோன்னு தோணுது. ஏன்னா ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்து என்னைய அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே வாசலில் வந்து ஜீப் நிற்கிது. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜீப் சத்தம் கேட்ட உடனே லதா வெளியில் வந்து பார்த்துட்டு உள்ளே ரொம்ப பரபரப்பாக போய், இன்ஸ்பெக்டர் தாங்க வந்துட்டுருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்த சண்முகம், வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? சார், அது வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சண்முகம் மட்டும், எதிர்பார்த்தேன், ஏன்னா இந்த கேஸை ரகுவரன் சாதாரணமாக விட மாட்டார். என் மேலே குற்றமில்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா கூட
என்னை தூக்கில் ஏற்றணுங்கிற அளவுக்கு அவர் பேசுவார். அப்படி இருக்கும் பொழுது என்னை ஒரு நாள் முழுக்க அவர் வெளியில் விட்டது பெரிய ஆச்சரியம்தான். வரேன் இன்ஸ்பெக்டர். ஆனால் இந்த கேஸோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன் சார். இந்த கேஸில் சுற்றி முற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சதில் உங்களுடைய காரை ஒரு வெள்ளை கலர் ஆம்னி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்துருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த இடத்துல அவங்க வந்து வெட்டுப்படுற வரைக்குமே ஒரு ஆம்னி உங்களை ஃபாலோ பண்ணியிருக்குது. பட் நீங்கள் போனது பைபாஸ் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் இல்லை. அண்ட் அந்த பஞ்சாபி ஹோட்டலுக்கு முன்னாடி கூட இருந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கிடச்சிருக்கே தவிர உங்கள் கார் வரைக்கும் கிடைக்கல. அதனால அந்த காரினுடைய நம்பரை பிடிச்சு உங்களை ஃபாலோ பண்ணது யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். மேபி நாளைக்கு மார்னிங்குள்ளே அந்த கார் யாருது என்னதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இல்லை அது ஒரு வேளை வாடகை காராக தான் இருந்துச்சு அப்படின்னாலும் அன்னைக்கு யார் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வாங்கிடுவோம். இதனால இந்த கேஸில் உங்கள் மேலே எந்த குற்றம் இல்லை, யாரோ ஒருத்தர் உங்களை பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடும் சார். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். கிரிச்சந்திரன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். முதல்ல நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு சார்? அந்த பொண்ணோட விஷயத்தில் நான் குற்றவாளிக்கு அநியாயமாக தண்டனை வாங்கி கொடுக்காம அவருக்கு சார்பாக வாதாடி தப்பிக்க விட்டது என்னுடைய பெரிய தப்பு. என்றைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எந்த குத்தமுமே பண்ணலை. ஆனால் அந்த பையன் இறந்து போனதுக்கு நானும் ஒரு வழியில் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற எனக்கே நான் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும், எனக்கு நியாயம் கிடைக்காதான்னு இவ்வளோ போராட்டம் மனசுக்குள்ள. ஆனால் நான் எத்தனை பேர்த்துக்கு பொய்யா சாட்சியை கொண்டாந்து நிறுத்தியுமே, பொய்யா வாதாடியுமே தண்டனை இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்காக குற்றவாளிகளுக்கு நான் என்னென்னமோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த நிரபராதிகள், அந்த குற்றவாளிகள்னால பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுதும். பட்டாதான் திருந்த முடியும் போல இருக்குது. இந்த கேஸில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் என்றைக்குமே லேட்டானா கூட தர்மம் தான் ஜெயிக்கும். அநியாயம் என்றைக்குமே ஜெயிக்காது. ஆண்டவன் சின்ன தண்டனை கொடுத்துட்டு நம்மளை மன்னிக்கணும்னு நினைப்பான். ஒருவேளை அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தண்டனையை அவன் கொடுத்து வாழ்க்கை முழுவதும் நம்மளை அதிலிருந்து மீள விட மாட்டாங்கிறது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். சார், இந்த கேஸை கம்ப்ளீட்டாக விசாரித்து யார் குற்றவாளியோ அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தரதான் போகிறோம். அது நீங்களாகவே இருந்தாலுமே. பட் இப்போதைக்கு உங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுது. ரகுவரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு. அதனால உங்களை இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் சார். கிரிச்சந்திரன் சண்முகத்துக்கிட்ட சொல்ல, சண்முகம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரே ஒரு முறை மனைவியும் பையன் பிள்ளையும் மட்டும் பார்த்துட்டு மிதுனை பார்த்துக்க அப்படிங்கிற வார்த்தையோட வீட்டிலேருந்து கிளம்புறாரு. வீட்டாட்கள் மட்டும் கண்களில் கண்ணீரோட ஜீப் போகிற வழியை பார்த்து நின்றுட்டுருக்குறாங்க. நைட்டு 8:30 மணி பஸ்ஸு. பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறான் சேகர். ஃபோனில் தான் அண்ணங்கிட்ட, ஆமாண்ணே 8:30 மணிக்கு பஸ் ஏறுறேன். ஆ, வெடிய காலையில் நேரமாக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரிண்ணே. மறக்காமல் வந்து கூப்பிட்டுக்கண்ணே. அதெல்லாம் என்னன்னு வந்து சொல்கிற? இல்லை பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. நான் சும்மா உன்னையும் பசங்களையும் பார்க்கலான்னு வந்துட்டுருக்குறேன். ஆமாண்ணே, வச்சிட்றேன். ஃபோனை வச்சுட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வண்டியில் ஏறலான்னு போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. தம்பி சேகரு. திரும்பி பார்க்க யாரோ ஒரு ஆள் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. சேகர் தானே? ஆமாம். நம்ம வீரமணியோட பையன். ஆமாம். உனக்கு ஒரு அண்ணன் தானே? அட என்னங்க விஷயம்? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையாப்பா? நான் நம்ம புதுக்கோட்டை பக்கம் உங்கள் ஊர் தான். சரி, இப்போ என்னங்க? வாயை டீ குடிச்சிட்டு பேசுவோம். இல்லைங்க, எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு. நானும் இந்த பஸ்ஸில் தான் போகிறேன். நீ இதில் தான் போகிறியா? ஆமாங்க. அட, பஸ் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்குது, வாப்பா கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலாம். அவர் ரொம்பவே கம்பல் பண்ண அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு முன்னாடி போய் நின்று 2 டீ வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீ குடிக்க குடிக்க அவனுக்கு பரபரப்பாக இருக்குது. எப்படா பஸ் எடுப்பாங்கன்னு ஒரே ஆர்வத்தில் இருக்கிற அதே நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் அவன் நின்றுட்டு இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கடையில் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே ஒரு போலீஸ் அவனையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவனுக்கு போலீஸை பார்த்த உடனே விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டீயை குடிக்க போலீஸை பார்க்கட்டே நின்றுட்டு இருக்கிறான். பாதி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, சரிங்க நான் பஸ்ஸுக்கு போகிறேன், நீங்கள் வாங்க. அட நில்லப்பா, பாதி மட்டும் குடிச்சிருக்கிற, காசு வேஸ்ட்டாக போயிரு, மீதி குடி. ஏன்னு இப்படி பண்ணுறீங்க? உங்களே எனக்கு யாருன்னு தெரில. நீங்கள் எங்கள் அப்பா பேர் அண்ணன் பேர்லாம் கேட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் அங்கிருந்து சாப்பிட்ட பொருளையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு கையை தொடச்சிக்கிட்டே அங்கேருந்து நடந்து வராரு. ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் சேகரை நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. சேகருக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. அவனுமே
வேகமா குடிச்சிட்டு, சரிங்க நான் பஸ்ல போய் போடுறேன், நீங்க வாங்க. என்னப்பா நீ? சொன்னவரு காசு கொடுக்க போக சேகர் வேக வேகமா பஸ்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். போலீஸ் அவனுடைய வேக நடையை பார்த்துக்கிட்டு இன்னும் வேகமா நடந்து போய் பஸ் ஏறதுக்கு ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி நிறுத்துது. குச்சியை முன்னாடி நீட்ட மிரண்டு போனவன், சார் என்ன சார் உன் பேரு சங்கரோ சேகரோ தானே? ஏன் சார் கேக்குறீங்க? சொல்லு. ஆமா சார், இந்த தாஸ்னு ஒரு ஆள் இருந்தாரே, அவருடைய இதில் நீ இருந்துதானே? தாசனெல்லாம் செத்து 2 3 வருஷம் ஆச்சு சார். நாளை இப்போ திருந்தி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதோ இப்போ கூட லீவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போறேன் சார். சரி, ஸ்டேஷனுக்கு வா. நான் எதுக்கு சார் வரணும்? என்னையும் சார் கூப்பிட்டு இருக்கிறீங்க? கேட்கவே படபடக்க ஆரம்பிச்சிருது. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த ஏரியால பழைய ரவுடிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட கூட்டாளிகள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்கன்னு இன்ஸ்பெக்டரு சுத்திருக்குடி ஸ்டேஷனுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. எங்க ஸ்டேஷனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதனாலதான்ப்பா, வா. சும்மா வந்து 2 கேள்வி கேட்பாங்க, கேட்டுட்டு நீ போயிரு. என்னால முடியாது சார், நான் டிக்கெட் போட்டேன், நான் கிளம்பணும். அதே நேரத்துல இன்னொரு கான்ஸ்டபிள் வர, என்னப்பா விஷயம்? இல்ல, இந்த பழைய கேஸ்ல இந்த ரவுடிகள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தார்ல. ஆமா, தாஸ் இருந்தார் தெரியுமா? தாஸ்னா அதான்ப்பா, நட் ரோட்ல 4 பேர் வச்சு போட்டு கொன்னாங்களே. ஆமா, அந்த ஆளு மூஞ்சில கூட மறு இருக்குமே. ஆ, அந்த ஆள் சேர்த்து 2 3 வருஷம் இருக்குமேப்பா. அவனோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள்பா இவனுமே, இவங்களோட கூட்டாளியுமே. இப்போ இந்த கேஸ்ல இவங்களுக்கு ஏதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். இவனை மட்டும் இல்லப்பா, பழைய 6 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு துணையா இருந்தவங்க ரவுடியை எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கேஸ் ரொம்ப சீரியஸா போதில்ல. இவன் ஏன்னா இப்படி பயப்படுறானே? சார், நான் அதெல்லாம் விட்டுட்டேன் சார். வீட்டில் ஒரே பிரச்சனை. இப்போ நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் என்னை உண்டுன்னு பண்ணிடுவாங்க சார். வந்த கான்ஸ்டபிள், சரிப்பா வா, சும்மா பேசிக்கலாம் வா. நீ பயப்படுறத பார்த்தா உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. வா, விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காராமா, வா வா. கையை பிடிச்சு இழுத்துட்டு போக உண்டு கட்டா சேகர் அவர் கூட போறான். பயத்துல என்ன பேசுற ஏது பேசுறன்னு சுத்தமா தெரியல. அவனுக்கு வெடவெடுக்க ஆரம்பிச்சிருது. ஜீப் ஓரமா நிக்க, அதுல எஸ்ஐ ஒருத்தர் நின்றுட்டு இருக்க. அவனுக்கு இன்னும் மூச்சு காத்தெல்லாம் ரொம்ப சூடா வர ஆரம்பிச்சிருது. கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போக அவனும் மெல்ல மெல்ல நடந்து போய் எஸ்ஐ பக்கத்துல நிக்கிறான். சார், இந்த தாசன் ஒருத்தர் இருந்தார்ல சார், அவருடைய அடியாளா இருந்தவனாமா சார் இவன். இவனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். அதெல்லாம் விட்டுட்டேன், நான் ஊருக்கு போறேங்கிறான். சரி, சும்மா விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வான்னு கூட்டிட்டு வந்தோம் சார். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுட்டு விட்டுருங்க சார். ஏதோ ஊருக்கு போறானாமா. இன்ஸ்பெக்டர் எதுவுமே பேசாம தன்னுடைய கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு முறை மேல இருந்து சேகரை பார்க்கும் பொழுதே சேகருக்கு விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பயத்துல என்ன பண்றேன்னே அவனுக்கு சுத்தமா தெரியல. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார். தாசனன்றது நான் நின்று ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். பழனி கூட தான் சார் நின்னா. பழனி நான் இப்போ நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் சார். எதுக்கு சார் இப்போ கூட்டிகிட்டு வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? தொந்தரவுலாம் பண்ணல, ஒரு 2 3 கேள்வி கேட்போம், கேட்டுட்டு பதில் நல்லதாக வந்துச்சுன்னா அப்படியே தாட்டி விட்டுறேன். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சார்? கேளுங்க சார். அந்த ரோட்டில் கொலை நடந்துச்சுல்ல, அந்த அன்னைக்கு நீ எங்கிருந்த? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அந்த பையனை யார் வெட்டினாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது சார். நீங்கள் இப்போ வந்து ரோட்டில் அந்த பையனை வெட்டினது யாருன்னு என்னை கேட்குறீங்களே சார். டக்குன்னு எல்லாரும் அமைதியாக எஸ்ஐ சேகரை பார்த்து, பையனா? எந்த பையன்? நான் கேட்குறது ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி ரவுடி ஒருத்தனை நடு ரோட்டில் வெட்டி கொண்ட கேஸில் சுற்றி இருக்கக்கூடிய ரவுடிகளை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோமே, அதுக்காக தான் கூப்பிட்டோம். நீ எந்த பையனை சொல்கிற? எச்ச கூட அவனுக்கு விழுங்குறது அப்படியே ரொம்ப பாரமாக இருக்குது. கான்ஸ்டபிள் சார், இவனை ஜீப்பில் ஏற்று. இவன் எந்த பையனை பற்றி சொல்கிறான்னு நான் கேட்குறேன். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் உண்டு கட்டா உள்ள ஜீப்பில் ஏற்ற அவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துமே எஸ்ஐ விடுற மாதிரி இல்லை. ஆக மொத்தத்தில் பயம் அப்படிங்கிறது பெரிய வீக்னஸ் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும். பயத்தில் என்ன உளறன்னு தெரியாமல் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டான் சேகர். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார். ஒருத்தர் பச்சை கலர் சட்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க 2 கான்ஸ்டபிள் குச்சி வச்சு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கதறல் சத்தம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே இடி மாதிரி கேக்குது. என்னடா, நானும் ரொம்ப நேரமா கேட்குற, பதில் சொல்ல மாட்டேங்கிற? இல்ல இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர் வந்து 4 இழுத்தாருனா தான் சரிப்பட்டு வரும்.
சொல்லிக்கிட்டே மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க ஒரு ஓரமா உட்காந்துருக்கூடிய அந்த பச்சை சட்டைக்காரருக்கு வலி பொறுக்க முடியாம கதறல் சத்தம் அதிகமாயிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டூலுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சேகருக்கு கண்ணெல்லாம் கலங்கி பயம் உச்சத்துக்கு போயிருது. ஜீப்ல இருந்து வேகமா உள்ள வராரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். கிரிச்சந்திரன் பார்த்த உடனே அடிச்சிட்டு இருந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் நின்னுட்டு அவருக்கு சல்யூட்டை போடுறாங்க. பக்கத்துல வந்தவர், என்னாச்சு சார்? எவ்வளவோ கேள்வி கேட்டாச்சு, பதிலே வரல சார். எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கை மட்டும் அசைக்க அந்த பச்சை சட்டைக்காரர் எந்திரிச்சு கிரிச்சந்திரன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சார், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், என்னை விட்டுருங்க சார். உன் பேர் என்ன சார்? உன் பேர் என்ன? முத்து சார். முத்து, உங்களுடையதுதான அந்த வெள்ளை கலர் ஆமணி? ஆமாம் சார். அதில் தான் ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த பையனை கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க சார். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார். பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் லத்தி எடுத்து அவன் பின்னாடி ஒன்று போட்டு, ஏண்டா நானும் அப்பலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறேன். அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க. கிரிச்சந்திரன் கான்ஸ்டபிள சொல்லிட்டு மறுபடியும் முத்துவை பார்க்குறாரு. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்டோட நம்பர் இருக்கா சார்? அது வந்து நீங்கள் வண்டி கொடுத்த அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பர் இருக்கா இல்லையா? இருக்கு சார். வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, பத்திரமா கொண்டாந்து கொடுத்துருவாங்களான்னு ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சேன் சார். ஃபோன் பண்ணுங்க சார். ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். என் முன்னாடி நுறுக்க பண்ணுங்க. பேக்கெட்லேருந்து தேடி எடுத்து தன்னோட மொபைலில் அந்த நம்பருக்கு கால் பண்ண, இப்பையும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. அந்த வண்டியை வாங்கும் பொழுது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க, எதுக்காக வாங்கிட்டு போனாங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவுமே சொல்ல சார். ஒரு மணி நேரத்து வேலை, சீக்கிரமாக கொண்டாந்து விட்டுறோம், வண்டி மட்டும் எங்களுக்கு கடன் கொடுன்னு கேட்டாங்க. நான் ரெண்ட்டுக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டேன் சார். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்தீங்களா? ஆமாம் சார். ஃபுல்லாக டீசல் ஃபில் பண்ணிடணும், பணமும் கொடுத்துடணும்னு கண்டிஷன் தான் சார். அவங்க ஒன்றுமே சொல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டு வண்டியை வாங்கிட்டு போனாங்க சார். அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? இல்லை சார், வழக்கமாக ஒரு மணி நேரம் கடன் கேட்குறவங்கெல்லாம் அந்த வண்டிக்கான காசும் தர மாட்டாங்க, ஃபுல்லாக டீசலும் ஃபில் பண்ண மாட்டாங்க. சரி, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவர், அவர் எப்பேற்பட்டவர் சார்? அவன் அப்படி ஒன்றும் அதிகமாக பழக்கம் இல்லை சார். அடிக்கடிக்கு என் பட்டறைக்கு வருவான், உட்காந்துருப்பான், பேசுவான், போவான் சார். அவன் கூட அப்பப்போ இன்னொருத்தனை பார்த்துருக்கேன் சார். அவனோட ஃப்ரெண்ட் தான் சார் வண்டி வாங்கிட்டு போனது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க உங்கள் வண்டியை வந்து வாங்கிட்டு போகிறப்போ ஏதாவது பேசுனாங்களா சார்? சம்மந்தப்பட்டவங்க வந்து வண்டி வாங்கல சார். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னார்ல சார், அவர் தான் வந்து வாங்கினாரு. அவருமே என் கடைக்கு வர என் ஃப்ரெண்டுன்னு தான் சார் வாங்கினாங்க. ஆனால் அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சவர் டக்குன்னு, சார் 2 பேர் பேசிட்டு இருந்ததில் பழனி அண்ணனுக்கு ஒரு சின்ன வேலை, அவருக்காக தான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். பழனியா? ஆமாம் சார். பழனின்னு ஒருத்தர் இருப்பார் போல, அவருக்கு ஏதோ வேலைங்கிறக்காக தான் இந்த ஆம்னி வாங்கினேன்னு சொன்னாங்க சார். டக்குன்னு பின்னாடி நின்றுக்கூடிய கான்ஸ்டபிள், சார் சொல்லுங்கண்ணே, தா இங்கே நிற்கிறானே ஒருத்தன், எங்கே காணா? கீழே பார்க்க கீழே குந்து வச்சு கொண்டிருக்கூடிய சேகரை பார்த்து, தா சார் அங்கே கொண்டிருக்கான்ல, அவனும் இந்த பழனிங்கிற பேரை எங்கிட்ட ஸ்டேஷனில் சொன்னா சார். அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பொழுதே ஒருக்கா சொன்ன மாதிரி ஞாபகம் சார். எல்லாருடைய கவனமும் சேகர் மேலே போக, ஏற்கனவே பயத்தில் இருக்கக்கூடிய சேகர் இன்னும் நடுங்க ஆரம்பிக்கிறான். தவளை மட்டும் கிடையாது, நல்லா பயப்படுறவங்களும் தான் வாயால கிடந்தானே செய்வாங்க. ரகுவரனோட ஆபீஸ்ல இருக்கிறாரு எஸ்ஐ முரளி. ரகுவரன் ஆபீஸ்ல அவருடைய டேபிளுக்கு ஆப்போசிட்ல கொண்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முரளி ரகுவரனை பார்த்து, நீங்க எப்ப இருந்து அந்த பையனுக்கு கார்டியன் ஆனீங்க? ஏன் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோன்னு நினைச்சீங்க? அண்ட் அந்த பையனை உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் உங்க கையில கொடுத்தாச்சு, ஏன் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவனோட சொந்த ஊர்ல அவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய மார்க் எடுத்திருந்தான். அந்த ஸ்கூல்ல 8th வரைக்கும் தான் இருந்துச்சு. 8th அவன் 495க்கு மேல எடுத்ததுனால அவனை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணணும். அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச ஸ்கூல்ல கொண்டாந்து சேர்த்தோம். அப்போ கிருஷ்ணா தான் இந்த ஸ்கூல்ல சேரணும்னு சொன்னாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அவனுக்கு வெளியில போய் படிக்கணும்னு ஆசை, யாருமே இல்லாத பையன், அதனாலதான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தணும். சார், இன்னும் அந்த பையனோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இன்னும் ஃபுல்லா கொடுக்கவே இல்லை. அதாவது அந்த பையன் அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கின டிசி, அங்கிருந்து வரதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அப்ரூவல் லெட்டர், அவன் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் இன்னும் என் கைக்கு வரல. எப்போ கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, நான் மும்பைக்கு போனப்ப தெரியாதனமா எடுத்துட்டு போயிட்டேன், அங்கேயே நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்க இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். மும்பையில் இருக்கக்கூடிய என் கசினுக்கு நான் சொல்லி அவர் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைக்கிறேன்னு இருக்கிறாரு. அப்படி ஃபுல் டாக்குமெண்ட் வரலினாலும் பரவாயில்ல ரகுவரன், எங்களுக்கு அதனுடைய ஃபோட்டோ மெயில் மூலமாகவோ இல்லை ஃபோட்டோஸ் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா கூட எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது கூட லேட் ஆகுமா? தலையில் கை வச்ச ரகுவரன் டக்குன்னு அண்ணாந்து,
இங்க பாருங்க முரளி, என் கசின் ரொம்ப பிஸி. அவரு நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. அவருடைய ஏரியாவுக்கும் என்னுடைய ஏரியாவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம். நான் இருந்த வீட்டுக்கு போய் அங்கிருந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப இன்னைக்கு ஈவினிங் ஆயிரும். அதனால அவர் அனுப்பின உடனே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். உங்க நம்பரை குடுத்துட்டு போங்க. ரகுவரன் ரொம்ப டென்ஷனா பேச, எதுவுமே பேசாத முரளி நம்பரை மட்டும் எழுதி குடுத்துட்டு வெளியில வராரு. கையில கிருஷ்ணாவ பத்தின ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தவரு பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு கால் பண்றாரு. கிரிச்சந்திரன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க முரளி. சார், நீங்க சொன்ன மாதிரி ரகுவரன் இவருடைய கார்டியன் கிடையாது சார். 99% அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஃபோட்டோ அனுப்பலைன்னா மீதியை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நாம சந்தேகப்பட்ட மாதிரி சண்முகத்தை பழி வாங்குறதுக்காக இந்த சூழ்நிலையை ரகுவரன் பயன்படுத்திக்கிட்டது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மை நான் நினைக்கிறேன். சரி, அந்த 100% எப்பதான் முரளி நமக்கு தெரியும்? இன்னொரு 2 ஹவர்ஸ்ல தெரிஞ்சிடும் சார். நான் இங்க ஒரு கான்ஸ்டபிளை அவருக்கே தெரியாம ஃபாலோ பண்றதுக்காக நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். அவரு மப்டியில பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா ரகுவரன் என்ன உண்மையை மறைக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சார். பட் ஷியோரா சொல்லணும் அப்படின்னா ரகுவரன் கார்டியனா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி முரளி, நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வந்துடுறீங்களா? சரி சார், வந்துடுறேன். மறக்காம இன்னொரு 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஓகே சார். சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் முரளி கிட்ட ஒரு சில டீட்டெயில் சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. போனை வச்ச கிரிச்சந்திரன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய முத்துவையும் சேகரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. முத்து இருக்கக்கூடிய நடுக்கத்தை விட சேகருக்கு இருக்கக்கூடிய நடுக்கம் உச்சக்கட்ட நடுக்கம். பயந்தாங்கோலிங்க என்னைக்குமே தப்பு பண்ணி மாட்டிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபா வச்சிருக்காரு சேகர். சாயங்காலம் ஒரு 6:15 மேல இருக்கும். தன்னுடைய குடவுன்ல பெரிய இலை போட்டு அதுல வகை வகையான சாப்பாடுகள்லாம் வச்சு பக்கத்திலேயே சரக்கு வச்சுக்கிட்டு அன்னைக்கு பரிமாறதுக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் பழனி. இதெல்லாம் நீ செஞ்சியா, கடையில வாங்கினியா? நான் எங்கேயா செய்யறது? எனக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை. உனக்கு ரொம்ப பிடிச்ச கடையில போய் பிடிச்ச ஐட்டத்தை வாங்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நானும் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ தான் என்ன மாட்டேன்னு சொல்ற. வாயில போட்ட சாப்பாட்டை மெல்ல கூட முடியாம அண்ணாந்து பயங்கரமா சிரிச்சுட்டு கீழே குமிஞ்ச பழனி. கல்யாணமா? அது உன்னையா? ஏய், என்ன? எனக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல குடும்ப பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியுமா? அது சரிதான். தப்பு பண்ற ஆம்பளைகள்லாம் அதுக்கேத்த மாதிரி பொம்பளை தேடுறதுமே, வீட்டுல கௌரவமா வாழ்றதுக்கு நல்ல பிள்ளைகளை தேடுறதும் என்ன புதுசா? இங்க பாரு, அதுதான் உண்மை. சொசைட்டில ரொம்ப கௌரவமா இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமான பொண்ணுதான் கட்டியாகணும். பொண்ணு ஒழுக்கமா இல்லையா அப்படிங்கிறது ஆம்பளைங்க வச்சுக்கிறத பொறுத்தா இருக்குது. உனக்கு தெரியுமா? ஏய், இந்த வாயெல்லாம் நீ பேசிட்டு இருக்க கூடாது. சோத்த போடுன்னா போடு. பேசிட்டு அந்த அம்மா சாப்பாடு போடுற அதே நேரத்துல செல்போன் அடிக்க அதை எடுத்து பார்க்க அதுல சேகர்னு பேர் வருது. சேகரோட ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா நேற்று நைட்லேருந்து எங்கே இருக்கிற பழனி? நேற்று நைட்ல இருந்தா? ஏன் கேட்குற? சொல்லு. நேற்று 6 மணிக்கே ஃபுல் போதை, கீழே விழுந்தாச்சு. யாரை கொண்டாந்து குடோனில் விட்டாங்கன்னு தெரில. குடோனில் தான் இருக்கேன். இப்போதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா நம்ம கைல்வெளி சாப்பாடு கொண்டாந்துருந்துச்சு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன், என்ன விஷயம்? நீ ஊருக்கு போயிட்டியா? நான் ஊருக்கு போயிட்டேன். நீ குடோன்ல தான் இருக்கியா? ஏன் இத்தனை வாட்டி கேட்குற? குடோன்ல தான் இருக்கேன். சரி, அங்கேயே இரு. ஏன் அப்படி சொல்ற? அங்கேயே இருன்னு. நீ இன்னும் பெங்களூர் போகலையா? அது வந்து ஃபோன் கட்டான உடனே பழனிக்கு ஏதோ ஒரு உணர்வு. இவன் போலீஸ்ல இவன் பயத்தினால மாட்டிருப்பானோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல டக்குன்னு சாப்பாட்டுல இருந்து எந்திரிக்கிறான். இந்தா, நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? பாதி சோத்துல எந்திரிக்கிற? நீ கேட்டன்ட்டு பாரு, கருவாட்டு குழம்புலாம் கொண்டாந்தேன். நீ எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போ. டக்குன்னு கைய சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணியில கழுவிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வேணுங்கிற பொருள்லாம் எடுத்துக்கிட்டு குடோன் சாவி எடுத்துக்கிட்டு வெளியில வரான் பழனி. வெளியில வந்து பார்க்கும் பொழுது அங்க போலீஸ் ஜீப்பு ரொம்ப வேகமா அவன் பக்கத்துல வர, அங்கிருந்து எஸ்கேப் ஆகியோ ஆகணுங்கிறதுக்காக குடோனை கூட சாத்தாம குடோனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இட வழியா ஓடலான்னு போறான். ஆனா அவன் ஓடுறதுக்குமே அங்க முரளி வந்து நிக்கிறதுக்குமே 20 அடி தூரம். முரளியும் பார்த்த உடனே பழனி வேகமா அங்க இருக்கக்கூடிய ஒரு புதருக்குள்ள ஓட பார்க்க பழனி போற வேகத்தை விட அதிகமா ஓடி போய் சப் இன்ஸ்பெக்டர் முரளி அவனுடைய பின்னாடி பக்கத்துல நின்ற சட்டையை பிடிச்சு இழுக்கிறான். முரளி பிடிச்ச அடுத்த நிமிஷம் முரளியை தள்ளி விட்டுட்டு பழனி மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்த முரளி ஒரே நிமிஷத்துல எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிக்க பழனி அதுக்குள்ள ரொம்ப எட்டு ஓடியாச்சு. அதே ஜீப்போட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் வேகமா அந்த கல்லு முள்ளான பாறைக்குள்ள போலான்னு நினைக்கும் பொழுது அவர்னால முடியல.
முரளி என்ன பண்றன்னு தெரியாம இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை திரும்பி பார்க்க கிரிச்சந்திரன் ஏதோ சைகை செய்ய டக்குன்னு தங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து முட்டிக்கு கீழே பழனியோட காலை பார்த்து சொல்றாரு. ரொம்ப தூரம்தான், கிட்டத்தட்ட 30 அடி இருக்கும். ஆனா குறி தப்பவே இல்லை. முட்டிக்கு கீழே டப்புன்னு அடிபட அங்க அப்படியே சுருண்டு விழுந்துடுறான் பழனி. குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால தானோ என்னமோ கிரிச்சந்திரன் கண் அசைச்ச அடுத்த நிமிஷம் எஸ்ஐ அதை பண்ணவே கீழே சுருண்டு விழுந்தவனை ரொம்ப மெதுவா போய் சட்டை பிடிச்சு தூக்குறாங்க. முரளி சட்டை பிடிச்சு தூக்கி இழுத்துக்கிட்டு வர நொண்டுன காலோடையும் வலியோடையும் கதறிக்கிட்டு வரான் பழனி. அவ்வளோ அசல்ட்ட தப்பிச்சிருவேடா நீன்னு சொல்லிட்டு செவனி காட்டி 4 அறை விழுக, போலீஸ்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா? சினிமால விட்டுட்டு இருக்க கூடன்னு நினைச்சுக்கிட்டியா? சினிமா வேற, வாழ்க்கை வேற. இந்த உலகத்துல நேர்மையான, நியாயமான, திறமையான போலீஸ் இருக்காங்க. நல்ல போலீஸா ஓபி அடிக்கிற போலீஸாங்கிறது அவன் மைண்ட் செட்டை பொறுத்து. எங்களை நீ அவ்வளோ சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா? அடி விழுந்ததோட அவனை வண்டியில ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷன்லயே டாக்டர் ஒருத்தரை வர சொல்லி அவருக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறமா 2-3 அப்ரூவல் வாங்கி அவருடைய குற்றங்கள் எல்லாமே சரியா விசாரிச்சதுக்கு அப்புறமா அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த மாதிரி காலில் சுட்டதுக்கு, அதுவும் எஸ்ஐ சுட்டதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸுமே ரீசன்ஸும் சப்மிட் பண்ணப்படுது. சண்முகம் எப்படி கிருஷ்ணாவையும் அவருடைய பையனை கூட்டிட்டு போனாரு, பின்னாடி வந்தவங்க எப்படி சுட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த குற்றவாளிகள் மூலமாகவே டாக்குமெண்டேஷன் ஆக்கப்படுது. ரகுவரன் இந்த சூழ்நிலை எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ரகுவரனுமே தன்னுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. முன்னிருந்த விரோதத்தினால சண்முகத்தை பழி வாங்கணும்னு துடிச்ச பழனி அதுக்கு துணை போனாலும் போகலினாலுமே பிளான் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாத சேகர், பழனி சேகருக்காக ஹெல்ப் பண்றேன்னு இருந்த அந்த கார் ஓனருடைய ஃப்ரெண்டா இருந்த குற்றவாளிகள், அதாவது அந்த 4 ரவுடி கூடவே கார் கொடுத்தவரு, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இப்ப கரண்டா தனக்கு ஆப்போசிட்டா வாதாடக்கூடிய சண்முகத்தை பழி வாங்கணும்னு நினைச்ச ரகுவரன், அதுக்கு துணை பிரிஞ்ச அவருடைய கார்டியன் அண்ட் பிரின்சிபல், இப்படி சுத்தி முத்தி எல்லாத்துக்குமே தண்டனைகள் வாங்கி தரப்படுது. குற்றங்கள் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நியாயமான முறையில தண்டிக்கணும். கோர்ட்ல எல்லாருமே ஆஜர்படுத்தப்பட்டு குற்றங்கள் செய்த பழனி, சேகர் அவங்க உடன் இருந்த ஆட்களுக்குமே இந்த சூழ்நிலையை தவறா பயன்படுத்தின ரகுவரன், பிரின்சிபல் அண்ட் அவங்களுடைய கார்டியன் எல்லாருக்குமே தண்டனைகளும் வழங்கப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்படுது. அதுக்கப்புறமா வெளியில வந்து நிற்கக்கூடிய சண்முகத்து பக்கத்துல வந்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர், ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த கேஸு நிச்சயமா நான் வெளியிலேயே வந்திருக்க முடியாது. என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சார், உங்க மேல எந்த தப்பு இல்லைதான். ஆனா அந்த பையன் உங்களாலதான் இறந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கேஸ்ல இனிமேல் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த பையன் என்னாலதான் இறந்திருக்கான். என்ன பழி வாங்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த பையனை கொண்டிருக்கிறாங்க. அந்த உணர்வு, அந்த மனசாட்சியினுடைய உறுத்தல் ஆயுசுக்கு என்னை விட்டு போகவே போகாது. இது எனக்கு தேவைதான். எத்தனை நிரபராதிகளுடைய மனசுல பாரமா நான் இறங்கி இருப்பேன். ஆண்டவர் சாகர வரைக்கும் எனக்கு ஒரு திருத்த முடியாத பிழையை கொடுத்துட்டான். இந்த பிழை என் மனசுக்குள்ள வடுவா இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஓரளவுக்கு நான் மனசை ஆத்திக்கணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷத்துல எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமோ அத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிற. அது 1 குழந்தையோ 2 குழந்தையோ 5 குழந்தையோ, இது நான் என்னுடைய பெரிய காயத்துக்கு ஆயுசு முழுக்க போட்டுக்கிற மருந்தா இருக்கட்டும். ரொம்ப நல்ல விஷயம் சார், பண்ணுங்க சொல்லிட்டு கிரிச்சந்திரன் போகும் பொழுது கிரிச்சந்திரன் பார்த்து பெருமையா நிக்கிறாரு சண்முகம். எத்தனையோ கேஸ்ல கிரிச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டா வாதாடி அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான நுணுக்குகளை எல்லாம் எப்படியோ முறியடிச்சு 2-3 கேஸ்ல குற்றவாளிகளுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தவர் சண்முகம். ஆனா இன்னைக்கு சண்முகம் கஷ்டத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய நியாயத்தை சொல்லி நியாயமானதுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு கிரிச்சந்திரன். தர்மம் தான் கண்டிப்பா வெல்லும் அப்படின்னு இந்த உலகத்துல நிறைய பேர் எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தீய வழியில கிடைக்கிறது அதை விட பெரிய தீமையுமே, நல்ல வழியில கொடுக்கறது அதை விட பல மடங்கு நன்மையும் கொடுக்கும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம நம்ம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.